தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தோழமைகளே. இன்றைய தினம் நாம் 53ஆம் நாள் நிகழ்வில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தொடக்கத்துல அழகிரிசாமி அவர்களுடைய சிறுகதைகளை நிறைவு செய்துவிட்டு தமிழொலி அவர்களுடைய சிறுகதைகளை கடந்து தற்பொழுது கீரா என்கிற மகத்துவத்தினுடைய சிறுகதைகளின் வாயிலாக நாம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தோழமைகளே. அப்படி இன்றைய தினம் நம்மோடு கீரா ஐயா அவர்களோடு இணைந்து பழகிய, தற்போது வாழ்ந்து வரும் இலக்கியமாக, இலக்கிய பெட்டகமாக, வட்டார வழக்கியத்தினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய தர்மன் ஐயா நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரும் கீரா அவர்களோடு பழகிய அந்த அந்த நினைவுகளை எல்லாம் நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். அதே போல நம்முடைய இன்றைய தினம் சிறுகதை சொல்ல இருக்கக்கூடிய பேராசிரியர் ராதா அவர்களும், அவர் விழுப்புரத்துல இருக்கக்கூடிய டாக்டர் எம்ஜிஆர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில கௌரவ விரிவுரையாளராக இருக்கிறார். 6 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர். பல்வேறு கதைகள், கட்டுரைகள், ஆய்வரங்கங்கள், ஆய்வுரைகள் என தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பேராசிரியரும் கதை சொல்ல இருக்கிறார். அவரையும் வரவேற்று முதலிலே ஐயா தர்மன் ஐயா அவர்கள் கீரா ஐயா அவர்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுமாறு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையே வருக, கதை நினைவுகளை தருக. அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய தோழர்களுக்கும் இலக்கிய ஆர்வலர்களுக்கும் இந்த ஷூ மீட்டிங்ல கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு மூத்த படைப்பாளி என்ற முறையில என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கீரா என்னுடைய குருநாதர். கீரா இல்லைன்னா நாங்கெல்லாம் கிடையாது. நான் மட்டும் இல்லை, நாங்க. இது ஒரு பெரிய ஒரு விருட்சம், ஒரு ஆலமரம். அது இப்போ அவருடனான நினைவுகளை பகிர்ந்துக்கிற சொல்லி எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்கியதுக்காக கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் அறம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இப்போ அவருடைய நினைவுகளை பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு 1/2 மணி நேரம் போதாது. இன்னொரு தடவை விரிவா பேசுவோம். என் போட்ட வராதா? எப்படி வைக்கணும்? கேக்குதா ஐயா? கேக்குதா ஐயா? கேக்குது ஐயா, கேக்குது, நல்லா கேக்குது. இடையில ஏதோ கிராஸ் ஆச்சு, அதான் கேட்டேன். சரி, அதாவது 1972 காலகட்டங்கள், கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள விவகாரம். அப்ப கோயில்பட்டியில நாங்கெல்லாம் ஒரு குறைஞ்சது 10 பேர். 10 பேருமே அன்எம்ப்ளாய்டு, வேலை இல்லாதவங்க, படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கக்கூடிய பையங்கள். எங்களுடைய பொழுதுபோக்கே என்பதே லைப்ரரியில புத்தகம் வாசிக்கிறது, வீணா அரட்டை அடிச்சு பேசுறது, விடிய விடிய உட்காந்து பேசுறது, இந்த இலக்கியத்தை பற்றி பேசுறது, இந்த மாதிரியான ஒரு இதுல தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்பெல்லாம் யாருமே வேலை பார்க்கறதுனால எங்கள்கிட்ட கையில காசு கிடையாது. எந்த காசு 5 பைசா கூட கிடையாது. யாருமே வேலை பார்க்கலையா. சைக்கிள் மட்டும்தான், செல்போன் கிடையாது. நாங்க என்ன பண்ணுவோம்னா, சைக்கிள்ல ஒரு சைக்கிள்ல 2 பேர் அல்லது 3 பேர் ஏறிடுவோம். காலையில இடசேவலுக்கு போயிடுவோம். நாங்க ஜனம் எப்படியோ ஒரு 7-8 பேர் அங்க இருப்போம். இடசேவலுக்கு போனா கொஞ்சம் கூட என்னைக்குமே முகச்சுளிக்காம எங்களை வரவேற்குது அந்த கணபதி அம்மா தான், கீராவனுடைய வீட்டுக்காரம்மா. போன உடனே வாய் நிறைய சிரிச்ச மாலைக்கு வரவேற்பாங்க. வாங்க தர்மன், வாங்க தேவதச்சன், வாங்க உதயசங்கர், பொணிக்கு வாங்க, இப்படித்தான் பேசுவாங்க. அப்பெல்லாம் நாங்க கொஞ்சம் கொஞ்சம் புது கவிதைங்கிற பேர்ல ஏதாவது ஒரு சில பத்திரிகையில எங்க பேர்கள் வந்திருக்குங்க ஒழியா நாங்க எழுத்தாளர்கள் ஆகலாம். நாளை 80 தான் எழுத்தாளர். அதுக்கு முன்னாடி கவிதையெல்லாம் எழுதிக்கிட்டு தான். நான் ஒரு சிறுகதை எழுத்தாளர் நான் வரும்போது 80 தான் நான் கதையெல்லாம் எழுதுவேன். ஆனா அவர் எங்களை மதிப்பார். வீட்டுல என்ன இருக்கோ அது எங்களுக்கு கிடைக்கும். போன உடனே எல்லாத்துக்கும் மோர் கொடுப்பாங்க. மோர் எப்பவும் ஒரு வீட்டுல இருக்காங்க. மத்தியானம் போல எங்களுக்கு சோள கஞ்சி அல்லது கம்பங்கஞ்சி கிடைக்கும். அதை கரைச்சி அந்த கிளாஸ்ல ஊற்றி கொடுப்பாங்க. நல்ல டேஸ்டா இருக்கும். இப்ப அதெல்லாம் அபூர்வமான ஒரு இது ஆயிடுச்சு, உணவு ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இங்க பதிவு பண்றேன். என்னன்னா, இப்ப நான் ஒரு எழுத்தாளர், நல்ல எழுத்தாளர், நிறைய எழுத்தாளர் இருக்காங்க. ஆனால் நாங்க எழுத்தாளர்கள் மட்டும்தானே ஒழிய ஒரு எழுத்தாளரை உருவாக்குற எழுத்தாளர் கிடையாது. இதைத்தான் முக்கியமா பதிவு. எங்களால் ஒரு எழுத்தாளரை உருவாக்க முடியாது. அதுக்குன்னு சில விசேஷமான குணாம்சங்கள் வேணும்.
அது எனக்கு அந்த எழுத்தாளருக்கு மட்டும் இருந்தா போதாது, அது வீட்டுல உள்ளவங்களுக்கு அந்த குணாம்சங்கள் வேணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது ஒரு சில ஆட்களுக்கு தான் அந்த இதெல்லாம் கிடைக்கும். அப்படி பார்க்க போனா நான் ஒரு 3 பேரை நான் குறிப்பிட்டு சொல்லுவேன். ஒண்ணு நாகர்கோவில்ல இருந்த சுந்தர் ராமசாமி அவர்கள். நீங்க எப்பவுமே அவர் வீட்டுக்கு 6 நாளும் போகலாம். 2 திருக்குறளை மட்டும் படிச்சுட்டு போனா அதுக்கு தக்கன உங்கள்கிட்ட பேசுவார். நீங்க உலக இலக்கியத்தை பூரா கரைச்சு குடிச்சிட்டு போனான்னா அதுக்கு ஈக்குவலா உங்கள்கிட்ட பேசுவார். சாப்பாடு கொடுப்பாங்க, நல்ல மரியாதை கிடைக்கும். அதே மாதிரி திருநெல்வேலியில தோழர் தீக்காசி வீட்டுக்கு 6 நாள் எப்படாலும் போலாம். அது திறந்த மனமா இருந்தார். நீ போயிட்டு அவர்கிட்ட பேசிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஒரு நாள் பேசிட்டு வரும்போது உன்னை மாற்றி விட்டுவார், வேற ஆளா இருந்தேன். அது அவர்கிட்ட உள்ள ஒரு திறமை. அவர் வீட்டுல அதே மாதிரி எல்லாரும் வரவேற்பாங்க, எல்லாரும் அதுக்கு தகுந்த பழகிக்கிட்டாங்க. அடுத்ததாகத்தான் எங்க கீராவுகள் வீட்டுக்கு அதே மாதிரி எந்நேரமும் யாரும் போகலாம். அவர் இல்லாட்டாலும் அந்த மரியாதை கிடைக்கும். உட்காருங்கன்னு சொல்லுவாங்க. அந்த கணவதி அம்மாவும் அந்த பையங்க 2 பேருமே எங்களை எல்லாமே நல்லா ஒண்ணுமே இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. இப்ப அதை விட அறம் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிற காலத்துல நாங்க நிறைய தடவை வந்து சரஸ்வதி மகையினால சாப்பாடு வாங்கி சாப்பிட்டோம். அவருக்கே தெரியாது, அவர் பள்ளிக்கூடம் போயிடுவாரு. அந்த எச்சரை எடுக்க விட மாட்டாங்க அவங்க வீட்டுல. நாங்க சாப்பிட்டது நானே ஃபோன் பண்ணி நிறைய நண்பர்களாக போய் சாப்பிட்டுருக்கோம். அது சரஸ்வதி அம்மா வந்தானா எடுக்க விட மாட்டேன். கீழே இருந்து தனுஷ்கோடி சரஸ்வதியே ஒரு சவுண்டு கொடுப்பாரு பாருங்க, குடு மேல ஓடியாரும் அப்படியே. அதே மாதிரிதான் அந்த மாதிரியான சில வீடுகள் தான் அந்த இது கிடைக்கும். அது எல்லார் வீட்லயும் அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப என் வீட்டுக்கு நீங்க வர்றீங்க, எனக்கு ஆசை இருக்கு உங்களை உட்கார வைக்கணும், காய்ச்சி கொடுக்கணும். என் வீட்டுக்காருக்கு என் பையங்களுக்கு அந்த அந்த பக்கம் வரணுமா வேண்டாமா? வாசல் நின்றுக்கிட்டேமோ அவர் இல்லைங்க, அவர் ஊருக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி கதவு கேட்டுனா என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு முக்காவாதி வீடுகள்ல இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதான் நான் சொல்றேன், நான் எழுத்தாளரை உருவாக்கக்கூடிய எழுத்தாளர் கிடையாது. அதோட விட மாட்டாரு. எங்களுடைய ஒரு கதை எங்கேயாவது ஒரு கதை பிரசுரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிடுங்க, ஒரு கதையோ ஒரு கவிதையோ ஏதாவது ஒரு பத்திரிகையில எங்க பேர் வந்துச்சுன்னா உடனே அங்கிருந்து லெட்டர் எழுதிடுவார். இடசேவுல இருந்து எங்களுக்கு லெட்டர் வந்துடும். உங்களுடைய கவிதையை படிச்ச, உங்களுடைய கதையை படிச்ச, பிரம்மாவம் அப்படி தூக்கி லெட்டர் எழுதிடுவாரு. ஒரு மாதம் 2 மாதம் நாங்க எதுவுமே எழுதுன்னு வச்சுக்கிடுங்க, அப்புறம் ஒரு கடிதம் வரும். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், உங்க பேர் எதுலையுமே காணுமே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்படி ஒரு லெட்டர் வரும். ஏதாவது நல்ல கதை எழுதிட்டோம்னு வைங்க, ரொம்ப பாராட்டி எழுதுவார். அந்த கதை பிரேம்சந்துக்கு கதையா ஈக்குவலான கதை. கரிசல் இலக்கியத்துல உங்களுக்கு நாற்காலி போட்டாச்சு, நீங்க ஜம்முன்னு ஏறி உட்காந்துக்கலாம், நாங்களாம் இனிமே பேனா பிடிக்காதுல யோசிச்சுதான் பேனா பிடிக்கணும், எப்படி இவ்வளவுதான் சொல்லுவாரு. அதே மாதிரி கதைகள்ல எங்களுக்கு சில ஆலோசனை சொல்லும் போது எப்படி சொல்லுவார் அப்படின்னு சொன்னா, அதான் நாகரிகம். ஒரு குருநாதருக்குள்ள ஒரு என்ன சொல்லுவாருன்னா, தர்மன் இந்த இடத்துல இப்படி எழுதியிருக்கே இல்ல, அத இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கா இல்லையோ, இப்படித்தான் சொல்லுவார். நல்லா இல்லைன்னு அது வாயிலிருந்து என்னைக்குமே வரும். எப்படி தர்மன் அந்த இடத்துல இப்படி சொல்லியிருக்கே இல்ல, அத இந்த மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கா இல்லையோ, அந்த மாதிரி சொல்லுவோம். அது ரொம்ப அதுக்கெல்லாம் ஒரு பக்குவம் வேணும் இல்லையா? ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை நான் பதிவு பண்றேன். பாண்டிச்சேரியில எனக்கு ஒரு பாராட்டு கொடுத்தோம், புதுவை இலக்கிய தென்றல் ஒரு அமைப்பு சார்பாக. நான் முத நாள் போய் நைட்டு ரூம்ல தங்கிட்டேன், அவங்க போட்டு கொடுத்த ரூம்ல தங்கிட்டேன். அப்ப இவர் பாண்டிச்சேரியில் இருக்கிறாரு. வழக்கம் போல அவருக்கு நான் வீட்டுக்கு போனேன்னு சொன்னா அந்த கோயில்பட்டி விவகாரங்களா வாங்கிட்டு போவேன். அன்றைக்கு காலையில நான் அவர் வீட்டுக்கு போறேன். எப்ப போனாலும் என்னை சந்தோஷமா திருச்ச மாலைக்கு வரவேற்கக்கூடியவர். அன்னைக்கு என்னை பார்த்துட்டு வரவேற்கல, பேசாம இருந்துக்கிட்டேன். என்ன எனக்கு ஒரு சங்கடமா இருந்தது. கணவனியமா வீட்டுக்குள்ள இருந்து நேரம் வந்தோம்ல, வாங்க தர்மன் வாங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. இவர் சொல்றாரு, அவரையா நீ வாங்கன்னு கேக்குற, அவரையா வாங்கன்னு கேக்குற, அவர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஐயா அவங்க ரூம் போட்டிருந்தாங்க, அங்க தங்கிட்டேன். அப்புறம் அங்கே தங்கிக்கிறதா, இங்க எதுக்கு வரீங்க அப்படிங்க, இங்க எதுக்கு வரீங்க சொல்லிட்டு முதல்ல போய் உங்க லக்கேஜை தூக்கிட்டு இங்க வாங்க, அப்புறமா பேசுவோம் அப்படின்னு எதுவுமே பேசல. அப்புறம் ஒண்ணு சொன்னாரு, நீங்க கிச்சன்ல போய் பாருங்க, உங்களுக்கு கணவதி அம்மா என்ன சாப்பிட்டு சமைச்சுக்கிட்டு இருக்குன்னு பாருங்க, நீங்க மீன் நல்லா சாப்பிடுன்னு சொல்லி இன்னைக்கு போய் மீன் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு சமைச்சு. அந்த மாதிரி ஒரு உபசரிக்கிறதுலையோ அந்த எதுவுமே இருக்காது. அவருக்கு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு இது இருக்குங்களா, அது இருக்கும். அந்த இதுக்காகவே எல்லாரும் அவர்கிட்ட எப்பவும் அவர் காலமாகிற வரைக்கும் நாங்க எல்லாம் அவர் கூட பேசிக்கிட்டு தான் பழகிட்டார்.
அவர் ரொம்ப முடியாம இருக்கும் போது எனக்கு சாகித்ய அகாடமி அறிவிக்கிறாங்க 2019. ஆனாலும் காலையில அதிகாலை 5:30 மணிக்கு எனக்கு அவர் போன் பண்றாரு. போன் கூட பேச முடியாத ஒரு இது இருக்காரு. அப்பவும் கூட அவருடைய சந்தோஷத்தை என்னை பகிர்ந்துக்கிட்டார். நிறைய பேரை உருவாக்கிட்டார். அது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அது ரொம்ப சிரமம். அந்த அந்த பக்குவம் அவர்கிட்ட அடவிட்டு போச்சு. ஒரு தந்தை ஸ்தானம். நாங்களாம் அவருடைய பிள்ளைகள் மாதிரி நல்லா கூப்பிடுவோம். இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, 2 பேருமே, கீராவும் சரி கணபதி அம்மாவும் சரி, 2 பேருமே அது ஒரு இது யாரையுமே வா போன்னு கூப்பிட மாட்டாங்க. வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. சின்ன பையனெல்லாம் வாங்க அப்படின்னு. அது ஒரு நல்ல ஒரு பழக்கம். இப்ப நாங்களாம் பையங்க தானே அவர்கிட்ட 18, 20, 30 வயது, 25 வயது தானே, வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. எல்லா அப்படித்தான் சொல்லி பழக்கம் அவருக்கு. அந்த மாதிரியான இது. அப்புறம் 96ல என்னுடைய தூர்வை நாவல் எழுதி முடிச்சேன். அது 80ல நான் தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்கேன். அது வேற விஷயம். 80ல தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்கேன். நான் புஸ்தகம் போடுறதுக்கு எனக்கு எல்லா வசதியும் இருக்கு. ஆனால் நான் போட மாட்டேன்னு சொல்லிட்டேன். பல தடவை அவர் சொன்னாரு, நான் மீராட்டை போட்டு கொடுக்க சொல்றேன் தர்மன் அப்படின்ட்டு. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். அது 16 வருஷங்கள் நான் காத்து இருந்திருக்கேன் என்னுடைய புஸ்தகம் வர்றதுக்கு. அவசரப்பட்டதெல்லாம் ஒன்றும் ஆகாது. 16 வருஷங்கள் 80ல் தொடர்ந்து என்னுடைய கதைகள், தாமரையில நிறைய கதைகள் என்னுடைய கதைகள் வந்துட்டு இருக்கு. ஆனா புஸ்தகம் போடுறதுக்கு நான் விரும்பவே இல்லை. சிந்து பதிப்பக அறக்கட்டளையில இருந்து ஒரு சின்ன தினமணியில ஒரு முழுப்பக்க விளம்பரம் சிறுகதைகளை எழுதி புத்தகமாக ஆக்க முடியாதவர்களின் முதல் புத்தகத்தை நாங்கள் போட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் வந்துச்சு. அதை எடுத்துக்கொண்டு போய் நான் அவர்கிட்ட போனேன். ஐயா அந்த மாதிரி போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நான் தாராளமா நீங்க அதுக்கு அனுப்புங்க, போட்டுருவாங்க, உங்க கதைகளும் நல்லா இருக்குது, நம்ம நாவலை வேணா மீராட்டை கொடுத்து போட்டு விடலாம் அப்படின்ட்டாரு. நான் அதுல ஒரு 12 கதையை எடுத்து நான் சென்னைக்கு அனுப்புனேன். சிந்து பதிப்பு அறக்கட்டளை ராயப்பேட்டை அட்ரஸுக்கு அனுப்புனேன். அங்கிருந்து எனக்கு உடனடியா பதில் வந்துச்சு, உங்களுடைய கதைகளை புத்தகமாக நாங்கள் தேர்ந்தெடுத்தோம், நீங்க உடனே வாங்க, போக்குவரத்து செலவு தங்குறதெல்லாம் நாங்கள் கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அவர்கிட்ட சொன்னேன், நல்ல யோகம் நினச்சிக்கிடுங்க, 5 பைசா செலவிடாம உங்களுக்கு புத்தகம் வாங்கி கொடுக்குறேன், உடனே போங்க அப்படின்ட்டாரு. போனேன். போய் அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சு அங்க போனா பிரபஞ்சன் உட்கார்ந்துருக்காரு. அந்த ஆபீஸ் சிந்து பதிப்பு அறக்கட்டளை ஒரு ட்ரஸ்ட் இருக்குது, அந்த ஆபீஸ்ல பிரபஞ்சன் உட்கார்ந்துருக்காரு. போனோடனே எனக்கு அப்பதான் அவரை முதல்ல பாக்குறேன். வாங்க தர்மன் வாங்க அப்படின்னாரு. வணக்கம் பிரபஞ்சன் அப்படின்னேன். என்கிட்ட சொன்னார் அவரு, யாரு தெரியல, ஏதோ ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்கான், பணம் நிறைய வச்சுருப்பான் போல தெரியுது, என்னையும் கூப்பிட்டான், இந்த மாதிரி கதைகள்லாம் நிறைய வந்திருக்கு, நீங்க செலக்ட் பண்ணி கொடுக்குறோன்னு எனக்கும் கொஞ்சம் பணம் கொடுத்தான், நல்ல காரியம் ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ஒரு புது எழுத்தாளர் மாதிரி தெரியலையே, பக்குவப்பட்ட கை மாதிரில இருக்கு அப்படின்னு. அது சொன்னோடனே நான் சொன்னேன், கீரா தான் எங்களுக்கு எல்லாமே கைட் பண்றாரு, கதையெல்லாம் எழுதுறது வைக்கிறது, நாங்கள் அவர்கிட்ட காட்டுவோம் பெரும்பாலும். அப்படி சொல்லுங்க, ரொம்ப நல்லா இருக்கு கதைகள், நல்லா புத்தகமா பண்ணி செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தை வெளியிட்டு இது பண்ணோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டார். எங்களெல்லாம் அது எப்படி சொல்றதுன்னே எங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறார். அப்புறம் நாவலைத்தான் அவர் தான் சமர்ப்பணம் பண்ணேன். என்னுடைய முதல் நாவலை என்னுடைய 2வது தந்தைன்னு சொல்லி, அதை என்னுடைய தந்தை கரிசல் இலக்கியத்தினுடைய தந்தைன்னு சொல்லி போட்டு நான் அதை பிரசுரம் பண்ணேன். அப்புறம் ஒரு கரிசல் இலக்கியத்தில் அப்பதான் எழுதிக்கிட்டு இருக்கிற பையங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அந்த கீராவுடைய இவர் மணிவிழாவுக்கு மதுரையில் வச்சு எல்லா கரிசல் எழுத்தாளர்களும் புதுசா எழுதுறவங்களை உட்பட, அப்பெல்லாம் நாங்களாம் எழுத்தாளர்கள் சரியா ஆகல, 2 கதைகள் வாங்கி கரிசல் இலக்கியம் ஒரு புதுசா ஒரு கரிசல் காட்டு கதைகள்னு ஒரு தொகுப்பு போட்டு மதுரையில வச்சு பிரமாண மேடையில வெளியிட்டு, அந்த மேடைக்கு எங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு, நாங்களாம் எழுத்தாளர்கள் எங்க புத்தகத்தை அச்சில பார்க்கும்போது எங்களுக்கு தலைகால் புரியல, கூப்பிட்டு அந்த ஒவ்வொரு புஸ்தகமும் கொடுத்து அந்த புத்தகத்துக்கான ராயல்டி 100 ரூபா, அந்த நேரத்தில் 100 ரூபா 200 நினைக்கிறேன், நான் சொல்லி 80 காலகட்டம், 100 ரூபா 200 என் கையில கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்து. அப்பவுமே எங்களுக்கெல்லாம் அந்த புத்தகத்துல எங்க கதைகள் வந்தோடனே எங்களுக்கு சந்தோஷமே தாங்க முடியல எங்களுக்கு. ஏன்னா ஒரு எழுத்துல அச்சில பாக்குறோம், அப்புறம் புத்தகத்துல பார்க்கும்போது இருக்கு இல்லையா. கோயில்பட்டிக்கு வர்றாருனால சொல்லுவாரு, நான் வர்றேன் தர்மன், அப்புறம் போனுங்கன்னா அப்படி இப்படி லேண்ட்லைன் அதெல்லாம் வந்த பிறகு அப்புறம் வர நாங்கள் எப்பயும் போய் காத்து கிடப்போம். காத்து கிடந்து அவரு ஊருக்கு போறது வரைக்கும், அந்த பஸ் ஏற்றி விடுறது வரைக்கும் நாங்க கூடயே தான் இருப்போம். அவர் கூட நான், மாரிசு, கௌரிசங்கர், தியாகதச்சன், உதயசங்கர் எல்லாருமே இருப்போம் நாங்கள் அவர் கூட. ஏன்னா
பேசுறது ஒண்ணுக்கு தான். அவர்கிட்ட வந்து இருக்கிறது எதுக்காக பல்வேறு விஷயங்கள் பேசுவோம். கேட்டே இருக்கலாம் நீங்க. உலகம் விஷயங்கள்ல இருந்து, உள்ளூர் விஷயங்கள் இருந்து அழகான ஒரு மெல்லிய நகைச்சுவை ஓடிக்கிட்டே இருக்கும். அவரு கேட்கணும் சிரிப்பு வச்சிருப்பாரு. சிரிப்பாரு. 2 காலையும் தூக்கி இப்படி 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 சேர்ல 2 காலையும் தூக்கி உட்காந்து இப்படி உட்காந்துக்கிடுவாரு. நாங்கெல்லாம் கீழே உட்காந்துருப்போம். ரொம்ப ஒரு அந்த மாதிரி எழுத்தாளர் நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். நானே இப்ப நான் ஹெல்ப் பண்றேன். சில எழுத்தாளர்களுக்கு 300 எழுதி கொடுக்க அது கொடுக்கணும் ஒழிய அவர் அளவுக்கு செய்யும். அதான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். அவர் அளவுக்கு செய்யணும்னா ரொம்ப கஷ்டம். வீட்டுல உள்ள அவ்வளவு பேருமே பக்குவப்படணும், எல்லாம் இது பண்ணணும். அப்புறம் எனக்கு சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கும் போதெல்லாம் அவரு உண்மையிலே எங்க அப்பா அம்மா எப்படி சந்தோஷப்படுவாங்களோ அந்த மாதிரியான ஒரு சந்தோஷம், ஆத்மார்த்தமா மனப்பூர்வமான ஒரு சந்தோஷம். அப்புறமா மாத்திருப்பமையிலிருந்து தென்மொழிகள் சிறப்பிதழ்னு சொல்லி மலையாளத்துல ஒரு இதழ் போட்டாங்க. அதுல என்னுடைய கதை மொழிபெயர்ப்பாகி என்னுடைய கதை வந்து இந்த நசுக்கம்ங்கிற கதை வந்து கரிந்திரிகள் அப்படிங்கிற பேர்ல வந்துச்சு. அப்புறமா தான் தெரிஞ்சது எனக்கு அந்த கதையை செலக்ட் பண்ணி கொடுத்தது நம்ம நைனா தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சது. நான் அவர்கிட்ட போய் சொன்னேன், ஐயா அந்த மாதிரி நான் கேட்டேன், அங்க யார் செலக்ட் பண்ணி கொடுத்தது, யார் மொழிபெயர்த்துன்னு கேட்கும்போது மொழிபெயர்த்து குறிஞ்சி வேலை மொழிபெயர்த்தாரு. இந்த கதையை செலக்ட் பண்ணி கொடுத்தது கீரா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன். சிரிச்சிட்டே அம்மா அதெல்லாம் நல்ல கதை இல்லை, அதனால வேணும் அவனுக்கு, மற்றதுக்கு யார் கொடுத்தான்னு தகுதியான கதை அவ்வளவுதான். அதோட பெரிய விளம்பரமோ நான் கொடுத்துருக்கேன்னு சொல்ல மாட்டாரு, எது பண்ண. இப்ப அந்த கதை வந்து ஆங்கிலம், கன்னடம், ஹிந்தி, மலையாளம் எல்லாத்துலயுமே மொழிபெயர்ப்பாரு. இங்கிலீஷ்ல பேரோஸ்ங்கிற பேர்ல என்எஸ் ஜெகநாதன் மொழிபெயர்த்தாரு. கரிந்திரிகள்ங்கிற பேர்ல மலையாளத்துல இருந்துச்சு, பிசாய்ங்கிற பேர்ல ஹிந்தியில இருந்துச்சு. எல்லாம் இல்லாம அது அவர் சொன்ன மாதிரி ஒரு நல்ல படைப்பு. அதெல்லாம் சொல்லி அவன் கேட்டான் என்கிட்ட, நான் கொடுத்தேன் அப்படின்னு. இதுல ஒரு பெரிய விஷயமே இல்லையே. இந்த மாதிரி அது தன்னை முன்னிலைப்படுத்தவே மாட்டாருங்க. எப்பவுமே தன்னை எதுலையுமே முன்னிலைப்படுத்த மாட்டாரு. ஆனா அவர் நிறைய உதவிகள் செஞ்சிருக்காரு எழுத்தாளர்களுக்கு வெளியிலேயே. என்றைக்குமே சொல்ல மாட்டார், என்றைக்குமே சொல்ல மாட்டார். ஆனா கடைசியில் எங்களுக்காக தெரியும் நைனாதான் அந்த உதவியை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எழுத்தாளருக்கு அவர் இதெல்லாம் பண்ணி கொடுத்திருக்காரு. அப்புறமா அவருடைய சொத்துக்கள் எல்லாம் கொஞ்சம் டிவைடிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி ரூம் போட்டு ஒரு வாரமா தங்கியிருந்தாரு. அப்ப கோயில்பேட்டை நாங்க தான் அவரை பார்த்துட்டோம். கடைசி காலத்துல வந்து அவருடைய பையன் பிரபி இருக்காருல, பிரபியனுடைய பொண்ணு ஒரு இஸ்லாமிய சகோதரரை லவ் பண்ணிட்டு நைனா உடனே பச்சை கொடி காட்டிட்டாரு. தாராளமா மேரேஜ் பண்ணிக்கோங்கன்ட்டாரு. அது மேரேஜ் நான் தான் முடிச்சு வச்சேன். அதுதான் சொல்ல வர்ற இருக்கு. என்னை நம்புறதுக்கு எவ்வளவு காரணம் பாருங்க. என்ன சொன்னாரு, தர்மன் பேத்தியும் அந்த பையனும் வருவாங்க, சர்ப்ரைஸ் டிராவல் நீங்க பதிவு பண்ணி விட்டுருங்க, ரிஜிஸ்டர் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொன்னாரு. சரின்னு சொல்லி நான் காத்துக்கிட்டு இருந்தேன். வந்தாங்க. அப்பவுமே அந்த அவங்க கல்யாணம் முடிச்செல்லாம் இது பண்ணிட்டு நான் முடிச்சுட்டாங்க. முறைப்படி பதிவு பண்ணணும் இல்லையா, முறைப்படி பதிவு பண்ணணும். அப்ப நான் சப்ரிஸ்டாருக்கு போனேன். போய் உள்ள போன உடனே சப்ரிஸ்டார்ட்ட போய் இந்த மாதிரி இன்னாருன்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணார், 2 வச்சு உள்ள கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு சேர் போட்டு உட்கார சொல்லிட்டார். பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணாரு. முத்துச்சாமின்னு சொல்லி ஒரு சப்ரிஸ்டார் சொல்லிட்டு அவர் சொன்னாரு, இப்ப நீங்க வந்து ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணோம்னா உடனே ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். மதம் மாதிரி கல்யாணம் பண்ணதா இருந்தா 1 மாதம் டைம், 1 மாதம் டைம் நாங்கள் நோட்டீஸ் போர்டு போட்டுருவோம். அது ஏதாவது அப்ளிகேஷன் வருதான்னு பார்ப்போம். அந்த 1 மாதம் கழிச்சு 31 நாள் நீங்க வாங்க, நான் பதிவு பண்ணிடுறேன், ஐயா என்னாருன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு எங்களை அனுப்பிட்டாங்க. அன்னைக்குலேருந்து நோட்டீஸ் போர்டு போட்டாங்க. அங்கே கரெக்டா 30 நாள் முடிஞ்ச உடனே திரும்பவும் 2 பேர் வந்தாங்க. நானு மாரிசு, கோயில்பேட்டை ஒரு 4 எழுத்தாளர்கள், உதயசங்கர் எல்லாருமா சேர்ந்து நாங்க தான் பதிவு பண்ணி நான் தான் கையெழுத்தே போட்டுருக்கேன். போட்டு உடனே அங்களுக்குள்ள உள்ளவங்களுக்கு மட்டும் சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு கிராண்டா பண்ணி அனுப்பிட்டோம். இல்லை அவர் எந்த விதமான எதிர்ப்பா மட்டும் எதுவுமே சொல்லல. அவரு அதைத்தான் நான் கேட்டேன். சொன்னாரு, ஏங்க நம்ம 1000 முற்போக்கு விஷயம் பேசுறோம், எழுதுறோம், வைக்கிறோம், அவளுடைய விருப்பங்க, அது அவளுடைய விருப்பம், நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கு ஒரே வார்த்தை தான், அழகா முடிச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. எந்த அளவுக்கு நம்பினாரு அப்படிங்கிறத நான் சொல்ல வர்றேன். அடுத்து ஒரு நாள் நைட்டு 12 மணிக்கு போகணும். நைட்டு 12 மணிக்கு போன வந்தோடனே எனக்கு பதறி போயிட்டது. 12 மணிக்கு போன் பண்றாரு. என்ன நைனா அப்படின்னா, ஒரு விஷயம் சொல்லணும் உங்ககிட்ட, சொல்லுங்க நைனா அப்படின்னு. இந்த பிறவி வந்து யார் ஊழியம் மல்லு கட்டிட்டான், அடிச்சு போட்டானுங்க, இவனும் பதிலுக்கு அடிச்சிருக்கிறான்,
இப்ப பெட்ல இருக்கிறான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில. ஆனா அவனை வந்து டெய்லி 2 பேரும் மிரட்டுறாங்களாம். எனக்கே இப்பதான் தெரியும். எனக்கு ஒரு 4 நாள் ஆச்சு. எனக்கு தகவல் அவன் சொல்லல, யார்ட்டையுமே சொல்லல. இப்பதான் தெரியும். அது என்னன்னு நீங்க பார்க்கணும் அப்படின்னாரு. எனக்கு ஒண்ணுமே ஓடல. 12 மணி நைட்டு. உடனே வண்டி எடுத்துட்டு நான் அங்க போயிட்டேன். ஆஸ்பத்திரி போயிட்டேன். நைட் 12 மணிக்கு ஜிஹெச்சுக்கு போய், கோயில்பட்டி ஜிஹெச்ல ஓரளவு நமக்கு எல்லாருமே பழக்கமானவங்க தானே. போனா இவரை பிறவியை போய் கண்டுபிடிச்சு, என்ன பிறவி என்ன விஷயம் கேட்டு கேட்டு ஒரு கையில கேட்டு போட்டு எல்லாம் இருந்தார். இந்த மாதிரி தயாரா பண்ணிட்டாங்க. சரி, பயப்படாதீங்க. அந்த மிரட்டுறவன் யாருன்னு சொல்லி நான் காலையில வருவேன், நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில நான் போய் வந்துட்டு பிறவிட்டு சொல்லிட்டேன், நான் தனியா நிற்பேன். அவங்க வந்தாங்கன்னு சொன்னா எனக்கு நீங்க சிக்கல் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி அங்க நான் தனியா நின்றுகிட்டு இருந்தேன். 2 பேர் போய், ஏன் 2 பேர் போய் மிரட்டுறாங்க அப்படின்னு சொன்னா, அவர் டிஸ்சார்ஜ் ஆனாதான் அந்த அரெஸ்ட் ஆனவங்களை ஜாமீன்ல விடுவேன்னு சொல்லிட்டான் கோர்ட்ல. இவர் டிஸ்சார்ஜ் ஆகக்கூடாது, ஆனா அவன் ஜாமீன் விடுவாங்கன்னு சொல்லிட்டான். அதனால இவங்க என்ன சொல்றாங்க, மரியாதை டிஸ்சார்ஜ் ஆகி போயிடலன்னா உனக்கு தலை எடுக்கணும்னு 2 பேரும் மிரட்டுறாங்க. டக்குன்னு அவரு சொன்ன உடனே அந்த கையை காட்டணும். நான் 2 விறுவிறு நாங்க பெட்டுக்கு போயிட்டேன். போனோன்னா நீங்க 2 பேரும் யாருடா அப்படின்னு கேட்டேன். கிருஷ்ணன் கேட்டேன். போனோன்னு நீங்க 2 பேரும் யாருடா அப்படின்னு. நீ யாரு அப்படின்னு. நான் அவருடைய அண்ணன். இல்லையே, இந்த மாதிரி ஜோலியெல்லாம் வச்சுக்கிட்டாத. அரசு ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரு. அரசு என்னைக்கு டாக்டர் சேர்ந்து அவரை டிஸ்சார்ஜ் பண்ணாங்களோ அன்னைக்கு தான் நீ சொன்னவொடனே நாங்க டிஸ்சார்ஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா நடக்குது வேற அப்படின்னு சொல்லிட்டு, நீ இப்ப 2 பேரும் உள்ள போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தயாரா பண்ண. அதுக்கப்புறம் சிபிஎம் சீனிக்கு போன் பண்ணிட்டேன், நகர செயலாளருக்கு போன் பண்ண. அவங்களும் 5-6 பேர் வந்துட்டாங்க. வந்தோடனே அப்புறம் அவ்வளவு பேர் ஓடி போயிட்டான், கந்து வந்தா போயிட்டான். அப்புறம் அதுக்கப்புறம் நானே தான் இவர்கிட்ட சொன்னேன், பிறவி அவங்க தொழில் தான் ரவுடி போய்க, நமக்கு வேண்டாம் கேஸுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம், பேசி முடிச்சுட்டு கேஸ் வாபஸ் வாங்கிடுவேன். அப்பாட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டுங்க. நைனாவுக்கு போன் பண்ணேன், அதான் நல்லது பெருமன், அப்படியே பண்ணிருங்க, அது சல்ல வேண்டாம் நமக்கு அப்படின்னு. அப்புறம் அதுக்கப்புறம் அவங்களையும் கூப்பிட்டு இவரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி அந்த கம்ப்ளைண்ட்டை நாங்கள் வாபஸ் வாங்கி எல்லாத்தையும் முடிச்சு. அவர் நீங்க மேல ஒரு நம்பிக்கையை நான் சொல்ல வர, வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம ஒரு இது சொன்னானா செய்வான் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது. அதே மாதிரி எங்களுக்கு அவர் வந்து ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருக்கு. இன்னைக்கு நாங்களாம் ஒரு பெருமையா சொல்லிக்கிறோம், சாகித்ய அகாடமி எழுத்தாளர் இல்ல இருக்குது. அவர்கிட்ட நாங்கெல்லாம் கிடையாது. யார் சொல்றாங்களோ சொல்லலையோ, நான் எல்லா இடங்களையும் இதை நான் பதிவு பண்றேன். நான் போற கல்லூரியில பதிவு பண்றேன், நான் எழுதுற கட்டுரை எல்லாத்துலயும் பதிவு பண்றேன். அவர் இல்லையாவிட்டால் நாங்களாம் எழுத்தாளர் ஆயிருக்கவே முடியாது. அவர் மாதிரியான ஒரு ஆளுமைய இனிமேல் இந்த கரிசல் இலக்கியத்துல பார்க்குறது என்பது அபூர்வம். இப்ப எனக்குள்ள பெரிய கவலை என்னன்னு சொன்னா, அவர் ஒரு தலைமுறையை உருவாக்கிட்டு போயிட்டார், நாங்க ஒரு தலைமுறையை உருவாக்க முடியல. எனக்கு பிறகு இந்த அக்ரிகல்ச்சரை பற்றி கரிசல் இலக்கியம் எழுதி ஆள் கிடையாது. எழுத்தாளர் இருக்கிறார், இல்லைன்னு சொல்ல, எழுத்தாளர் இருக்கிறார், நல்ல எழுத்தாளர் இருக்கிறாங்க. ஆனால் அவர் பயணப்பட்ட அந்த தடத்துல பதியணும். கரிசல் பிரதேச மக்களுடைய கல்ச்சர், பண்பாடு, விவசாயத்தில் உள்ள பிரச்சனைகள், தண்ணி பிரச்சனை, அந்த மானாவாரி நிலத்துக்கே உரிய பிரச்சனைகள்லாம் எழுதிக்க ஆள் வேணும்ல. எனக்கு பிறகு யாருமே இல்லை. பூமணி தன் எழுதுகிற சக்தியை கொஞ்சம் இழந்துட்டாரு. அவர் கை நடுக்கம் வந்து அந்த இதனால அவர் எழுதுகிற சக்தியை இழந்துட்டாரு. வேற யார் இருக்கா சொல்லுங்க? மேலாண்மை இல்லை, தனுஷ்கோடி இல்லை, நிறைய அந்த எழுத்தாளர் அந்த அந்த பட்டாளங்கள் பூராமே போயிடுச்சு. இப்ப எனக்கு பிறகு எழுதுறதுக்கு ஒரு இதை உருவாக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எனக்கு இருக்கு. இருந்து என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க. அது தானால உருவாகணும் சொல்லி முடியுமா? நுண்கலைகளை மட்டும்தான் குரு வச்சு கத்துக்கிற முடியும்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு கிடைச்ச ஒரு குரு மாதிரியான ஒரு குரு வந்து நாங்க அப்படி ஆகுறதுக்கே எங்களால முடியல. என்ன செய்ய பார்ப்போம், காலம் தான் பதில் சொல்லும். இது வரைக்கும் கீராவுடைய நினைவுகளை நான் உங்கள்கிட்ட ஓரளவு நான் பகிர்ந்திருக்கேன். அந்த விஷயமா ஏதாவது ஒரு கேள்விகள் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா அடுத்த கதை சூழல் எடுத்துட்டு நம்ம போயிடலாம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. நன்றி நன்றி. உங்களுடைய பயணம் மிக இனிதாக இருந்தது. வணக்கம் வணக்கம். தொடருங்க. நான் இது மட்டும் சொல்லிடுறேன், ஒன்றும் பிரச்சனை. சரி சரி. ஒரு தர்மனையாவுடைய அந்த உரைங்கிறது வந்து உரைன்னு சொல்றதை காட்டிலும் ஒரு இலக்கிய தடம், இலக்கிய ஓட்டம், இலக்கிய உணர்ச்சி, இலக்கிய மகிழ்ச்சி, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அவ்வளவு ஆனந்தமாக உள்ளார்ந்து அவர் ஐயா பேசுனது வந்து ரொம்ப மன நிறைவாக இருக்கிறது. அவர் காலத்தின் அருமை கருதி ஒரு குறிப்பிட்ட நேரத்துல முடிச்சிருந்தாலும் கூட
ஐயா தர்மன் ஐயாவை இன்னும் பேச வச்சிருக்காங்க அப்படிங்கிற எண்ணம் தான் இன்னமும் நம்முடைய சிந்தனை ஓட்டங்கள் இருக்கு. அடுத்ததாக நம்முடைய விழுப்புரம் கல்லூரியில இருக்கக்கூடிய பேராசிரியராக கௌரவ விருதாக இருக்கக்கூடிய ராதா அவர்கள் கதை சொல்ல வருமாறு தமிழ்நாடு கலை இலக்கிய பெரும் சார்பாக தொடமையோடு அழைக்கின்றோம். தோழமையை வருக, கதை தருக. ஆன்றோர் உள்ளிட்ட அவைக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்னைக்கு வந்து கீரா அவர்களுடைய கதை காலம் கடந்து அப்படின்ற கதையை பத்தி உங்ககிட்ட எடுத்து சொல்ல வந்திருக்கேன். ஐயா கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுமா? சொல்லுங்க சொல்லுங்க. சரிங்க, நன்றி. இப்ப காலம் கடந்து அப்படின்றது என்னன்னா, ஒரு கணவன் மனைவி இருவருக்கும் உள்ள இடையே உள்ள உறவு, அது பத்தி தான் இந்த கதையில சொல்ல வரேன் ஐயா. என்னன்னா, நடுஜாமத்தை தாண்டியாச்சு கோழி. அதாவது அந்த வார்த்தை முறைகள்லாம் வந்து மிக சிறப்பா. கோழி வந்து என்னன்னா, தலைக்கோழி கூவுகிற வேலை வந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த கோழி கூவியாச்சு, விடியற் காலம் விடிஞ்சிருச்சு. அப்ப என்ன பண்ணுவாங்க, காலையில எழுந்த உடனே மாடுகளுக்கு எல்லாம் வைக்கல் போட போறாங்க. அப்ப போடுறதுக்கு முன்னாடி என்னன்னா, மேகம் வந்து என்னன்னா ஒரே சலசலப்பு, ஒரே சத்தத்தோட இடியோட மழை பெய்ய ஆரம்பிக்குது. அந்த மழை வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நம்ம கட்டி வச்சிருக்க மடையை திறந்தா எப்படி நீர் வருமோ அந்த அளவுக்கு வர மாதிரி அந்த மழையானது வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காட்சியை சொல்றாங்க. அப்ப வந்து என்னன்னா, அந்த காலத்துல எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து அந்த உடம்போட வாட்டம் ரொம்ப சூடா இருக்கும். மழை பெய்ய ஆரம்பிச்சோடனே நம்மளுக்கு வந்து ஒரு குளிர் ஏற்பட்டுரும் இல்லைங்களா? அப்ப வந்து என்னன்னா, அந்த நேரத்துல மன்மதன் வந்து எந்த ஒரு அம்பையும் விட தேவையில்ல. இந்த வர்ண பகவான் வந்து மழை கொடுத்தாலே போதும், அந்த கணவன் மனைவிக்கு இடையே உள்ள அந்த தாம்பத்திய உறவானது தானா வந்து அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டுன்ற மாதிரி ஒரு போக்கு சொல்லிட்டு போறாங்க. இப்ப ஒரு கணவன் என்னன்னா, ஒரு நாள் வந்து தன்னுடைய மனைவியோட கையை தொடுறாரு. அது தொட்ட உடனே அவங்களுக்கு வந்து சந்தோஷம் இல்ல, ஒரு வித சலிப்பு. அந்த சலிப்பு அவங்க முகத்துல காட்டல, ஆனா அவங்க கையை தொட்டவனே தெரிஞ்சிச்சு. என்னன்னா, ஒரு மாதிரி வெறப்பா இருக்காங்க அவங்க மனைவி. அப்ப வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப வந்து நம்மளுக்கு எப்பயுமே வந்து ஒரு கணவன் மனைவினா மனைவின்றவங்க கணவன் தொடுறாருன்னா அந்த ஒரு சகிப்புத்தன்மையோட அதை ஏத்துக்கிறாங்க இல்லைங்களா? அந்த ஒரு காட்சியை தான் சொல்றாங்க. ஏத்துக்கிட்ட உடனே அவர் சொல்றாரு, என்ன வந்து சே அப்படின்ற மாதிரி ஒரு சலிப்பு வருது கணவனுக்கு. என்னன்னா, நம்ம வந்து ஆசையா கையை தொடுறோம், மனைவிக்கு வந்து அந்த ஒரு எண்ணம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. மனைவிக்கு என்னன்னா, நம்மளுக்கு வந்து வயசு இருக்க வயசு ஆகிட்டே போகுது. ஏற்கனவே வந்து குழந்தைகள்லாம் பிறந்திருக்கிறாங்க. பிறந்திருக்க குழந்தையெல்லாம் வந்து எங்க போய் விடுறது? அங்க பேரன் பேத்தி எல்லாம் ஆயாச்சு, 60 வயசு ஆயாச்சு, நம்மளுக்கு வந்து மணி விழாவும் கொண்டாடியாச்சு. அங்க ஊர்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, அதாவது பங்காளி வீட்டு உறவு முறைக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு என்ன வயசு ஆயிடுச்சு, இன்னும் நீ இளவட்டம் தான், உனக்கு வந்து இன்னும் 2 கல்யாணம் கூட பண்ணி வச்சு பார்க்கலாம் அப்படி மாதிரி ஊர்ல இருக்கிறவங்க தான் பேசுறாங்க. ஆனா வந்து நம்மளுக்கு வயசு ஆயிடுறது அப்படின்றது நம்மளுக்கே தெரிய வருது. அதனால அந்த மனைவி வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஒரு சகிப்புத்தன்மையோட அவங்க உடல் வேலை காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து என்னன்னா, அதாவது ஒரு நாளும் அந்த ஒரு முன் நினைப்பு மாதிரி சொல்றாங்க. உப்பங்கழி இருக்கு இல்லைங்களா, அந்த நீர்ல வந்து மீன் பிடிக்கிறாங்க. என்ன மீன்னா குறவை மீன். அந்த உப்போடையில வந்து தலைக்கு பிடிக்கிற மீனுக்குனாலே ஒரு தனி ருசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனை சமைச்சு சாப்பிடும்போது இது வந்து மீன் கறி தானே இல்ல தேன் கறியா அப்படின்ற அளவுக்கு வந்து அந்த ஒரு சுவை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் போயிட்டு அந்த உப்போடையில மீன் பிடிக்கிறவங்களுக்கு என்னன்னா, அந்த சேத்து தண்ணியெல்லாம் கலக்கிட்டு அந்த சேறு நம்ம மேல பூசுது பாருங்க, அதுவும் அந்த சேத்து தண்ணியில மீன் பிடிக்கிற ஒரு சந்தோஷம் மட்டும்தான் நாள் பிடிக்கிறவங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் மறுநாள் என்ன பண்றாங்கன்னா, மனைவியும் சேர்ந்து சரி நம்மளும் போயிட்டு அதுல வந்து ஈடுபடலாம் சொல்லிட்டு அவங்க கணவன் மனைவியா போய் பிடிக்கும் போது முதல் நாள் ஒரு 4-5 மீன் கிடைக்குது. இப்படியே அவங்களோட காலம் போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆரம்ப காலத்துல இள வயசுல இருக்கக்கூடிய நம்மளோட அந்த கட்டுக்கோப்பு, ஒரு வீரியம், ஒரு உடல் வாகு வந்து வயசு ஆக ஆக அது குறைஞ்சிடுது அப்படின்னு சொல்றாங்க. ஆரம்பத்துல நம்ம இளவட்டமா இருக்கும்போது நம்ம சாப்பாடு எப்படின்னா ஒரு 4 வேலை கூட, அதாவது நிலத்துல வேலை செய்யறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பாட்டு முறைன்றது நிலத்துக்கு போறதுக்கு முன்னாடி போயிட்டு வந்து அந்த மாதிரிலாம் சாப்பிடுவாங்க. 4 வேளை உணவுன்றது வயசு ஆக ஆக 4 வேளை உணவு 3 வேலை ஆகுது. அப்புறம் அதுவும் குறைஞ்சுமே என்ன பண்ணுதுன்னா 2 வேலை ஆகுது உணவானது அப்படின்னு சொல்றாங்க. இந்த உணவோட முறை மட்டும்தான் இப்படி மாறுதே கண்டி, இந்த நொறுக்கு தீனி சாப்பிடுறது இல்ல அந்த பானக டீ காபி குடிக்கிறாங்க இல்லைங்களா, அதுல எந்த வித மாற்றமும் இல்ல, அதெல்லாம் எப்பயும் போல சாப்பிட்டுட்டேதான் இருக்காங்க அப்படி சொல்றாங்க. இவரு வந்து என்னன்னா, இந்த இருவேளை உணவு 4 வேளை உணவு 3 வேலை ஆச்சு, 3 வேளை உணவு 2 வேலை ஆச்சு. இந்த 2 வேளை உணவு வந்து அவரோட 20 வருஷமா இதே நிலைமை நீடிக்குது அப்படின்னு சொல்றாங்க.
அவர் அந்த ஒரு கட்டுக்கோப்பு வீரியம் வந்து குலைய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப ஒரு நோய் வருது அவருக்கு. அந்த நோய் பாதிக்கப்பட்ட அவரோட உடலை எப்படி சொல்றாங்கன்னா, நம்ம கரும்பு சக்கையை மென்னு துப்புனா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு கம்பீரியத்தோட வீரியத்தோட இருந்த அவரோட உடலானது மாற்றம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது என்னன்னா, இப்ப அவரோட வயசுல அந்த 2 வேளை உணவு வந்து அவருக்கு ஆயிட்ட காலத்துல நிறைய அந்த பெருந்தினி நிறைய சாப்பிடுறாங்கல்ல, அவங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆசையை ஏற்படுது, ஒரு வித பொறாமை ஏற்படுது. என்னன்னா நம்மளால இப்ப இந்த மாதிரி சாப்பிட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொறாமை ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப இவர் இந்த உடல் இழைச்சிட்டாரு இல்லைங்களா, இதை எப்படி சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம சைக்கிள் மெரிக்கிறோம், 2 காலால 2 பெடலையும் மெரிக்கிறோம். அந்த 2 பெடல்ல ஒரு பெடல் வந்து இல்லைன்னா அந்த ஒரு கால் செயல்படனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இப்ப அவரோட உடல் வாட்டம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது அடுத்தது என்ன பாத்தீங்கன்னா, ஒரு நாள் நடந்த நிகழ்வு அவர் நினைச்சு பாக்குறாரு. என்னன்னா, கண்டாங்கி சேலை ஆடியோ வரலையே. மைக் எடுத்து விடுப்பா. மன்னிக்கணும் ஐயா. இப்போ அந்த வண்ணாத்தி வந்து துணி மூட்டையை சுமந்துகிட்டு ரோட்ல போகும்போது யாராவது பெரியவங்க வந்து ஓரமா நின்னுட்டு போவாங்க. அதே ரொம்ப ஊர் பெரியவங்க எல்லாம் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த துணி சுமையை இறக்கி வச்சுட்டு அவங்க போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப இந்த இவங்க வீடு இருக்கு இல்லைங்களா, அந்த வீட்டாண்ட என்னன்னா ஒரு வடிவத்தை நம்ம இப்ப கிராமப்புறம்னாலே முன்னாடி எல்லாம் வந்து என்னன்னா குச்சி நட்டு துணியால ஒதுக்குப்புற, அதாவது குளிக்கிறதுக்கோ இல்ல சிறுநீர் கழிக்கிறதுக்கோ ஒரு இப்ப இருக்கக்கூடிய பாத்ரூம் மாதிரி கட்டி வைப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஒதுக்குப்புற அறை வந்து அவங்களோட பின்னாடி தோட்டத்துல இருக்கு. அப்ப இவரு சிறுநீர் கழிக்க போகும்போது அங்க ஒரு கல் இருக்கு, கல்லு மேல இந்த துணி மூட்டையை இறக்கி வச்ச மாதிரி ஒரு காட்சி பாக்குறாரு. இந்த காட்சி வந்து இப்பெல்லாம் வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணம் நினைவு வந்து அவருக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது அதே அவருக்கு ஒரு கிராமத்து கதை ஒண்ணு ஞாபகம் வருது. என்னன்னா, ஒரு வயசான தாத்தா பாட்டி, அந்த தாத்தா பாட்டி தாத்தாக்கு ஒரு நாள் இரவு என்ன பண்றாரு, மனைவி கிட்ட போயிட்டு அந்த இரவு நேர உடல் உறவுக்காக கூப்பிடுற மாதிரி சொல்றாங்க. அப்ப அந்த கதை ஞாபகத்துக்கு வந்த உடனே இவருக்கும் என்ன பண்ணுதுன்னா, நம்ம மனைவி கூட போயிட்டு தூங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. ஆனா அவங்க வந்து வயசாயிடுச்சு இல்லைங்களா, இவரோட படுக்கையானது ஒரு கோடை காலத்துல என்ன பண்ணுச்சுன்னா வீட்டு திண்ணைக்கு வர ஆரம்பிச்சது. அதுவே நிரந்தரம் ஆயிடுச்சு. இவர் வீட்டு திண்ணையில தான் தூங்குறாரு. அப்ப இவங்க மனைவி என்ன பண்றாங்கன்னா, வீட்டு உள்ள தூங்கும்போது அவங்க பேர பேத்திங்கள கூடயோ இல்லைன்னா வேலைக்காரி இல்ல யாராவது ஒருத்தவங்க அவங்க கூட தூங்குறாங்க. அவங்க தனியா தூங்குறதே கிடையாது. அப்ப ஒரு நாள் இரவு என்ன பண்றாரு இவரு, செல்லமா வந்து சென்னக்குட்டி சென்னக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனைவியை கூப்பிடுறாங்க. கதவை தட்டி, ஜன்னல் கதவை தட்டி. அப்ப வந்து அவங்க கிட்ட இருந்து என்ன பதில் வருதுன்னு பாத்தீங்கன்னா, என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதட்டலான குரல்ல சத்தமான குரல்ல பேசணும்னே இவருக்கு வந்து அப்படியே ஓஹோ கோபம் வந்துருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா வாடி வரைக்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியான குரல்ல கூப்பிடுறாரு. அப்ப மௌனம் மட்டும்தான் அந்த நேரத்துல வருது. சரி மௌனமா இருக்கா, கதவு திறந்து வெளில வர போறா போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சாரு. ஆனா அதுக்கு பதிலா அவரோட அந்த திண்ணைக்கு மேல இருக்க ஜன்னல்ல இருந்து ஒரு ஜன்னல் கதவு மட்டும் திறந்து அந்த ஜன்னல் பக்கமா என்ன வருதுன்னா உள்ளன் துணியாலான ஒரு ஜம்முகாலம் வந்து விழுது. அப்படி விழுந்த உடனே இவருக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துருச்சு. கோபம் வந்த உடனே இவர் சொல்லிட்டு, சண்டி உனக்கு என்னடி சன்னக்குட்டி உனக்கு என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. கேட்டதுக்கு அப்புறம் ஒரு பதில் எதுவுமே வரல. இவர் வந்து அவங்க மனைவியை வந்து செல்லமா தான் கூப்பிடுவாரு. இவருக்கு ஏதாவது ரொம்ப கோபம் வந்துட்டுனா மட்டும்தான் அவங்க பேரை வந்து ரொம்ப உரத்த குரல்ல சொல்லுவார். அந்த மாதிரி அவரு கூப்பிட்டு சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணாங்க, அந்த திறந்திருந்த ஒரு ஜன்னல் கதவும் வேகமா சாத்திக்கிச்சு அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இப்படியே இந்த இரவு போன உடனே விடியல் பொது வந்துருச்சு. அப்ப கதவை தட்டுற சத்தம் கேக்குது, கோழியும் கூவுது. அப்ப வெளியில வந்து கதவை திறந்து பாக்குறாரு. பார்த்தா வேலையாள் வந்திருக்காங்க. அவன் வேலையாள்கிட்ட கேக்குறாரு, ஏலே எங்கடா அவன் இன்னொருத்த 2 வேலையாள் எதுக்காக வேலையாளை கூப்பிட்டுருக்காங்கன்னா, அவங்க வீட்டுல குப்பைமேடு இருக்கு. அந்த குப்பைமேடு வந்து மழை அதிகமா இருந்தா கரைஞ்சி ஓடிடும் அப்படின்றதுக்காக அதை சுத்தி மண்ணு வைக்கணும், மண்ணு அள்ளி கொட்டணும் அப்படின்றதுக்காக வேலையாள் வர சொல்லியிருந்தாங்க. அப்ப அவன் இன்னொரு வேலையாள் சொல்றாரு, அவன் வரல முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு எங்களே போய் தொலைஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க மனைவி வந்து கோயிச்சுட்டு போயிட்டு 1 மாசம் ஆகுதான். இவனே வந்து குத்தி கஞ்சி காய்ச்சி சாப்பிட்டு பார்த்தான், அவனால ஒண்ணும் முடியல. அதனால அவங்க மனைவியை போயிட்டு கூப்பிட்டுட்டு வர போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வர 4-5 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முதலாளிட்ட சொல்லும் போது எங்க போய் தொலையிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய படுக்கையில இருந்து எழுந்து அந்த உள்ளன் போர்வையை வந்து தள்ளி வைக்க சொல்லிட்டு
வேட்டி எடுத்து தலைப்பாகையா கட்டிக்கிட்டாரு. கைத்தடி ஒண்ணு இருக்கும். ஆனா வந்து அது எப்பயுமே பயன்படுத்த மாட்டாரு. எப்பயாவது சும்மா ஒரு சப்போர்ட்டுக்காக அத பயன்படுத்திட்டு இருந்தாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு மண்வெட்டியும், அந்த கூடையும் எடுத்துக்கிட்டு இவர் வந்து வெளியில வராரு. வெளியில வந்து அந்த வீட்டுக்கு ஒதுக்குப்புறத்துல இருக்கக்கூடிய குப்பை மேட்டை சுத்தி மண்ணை அள்ளி அள்ளி கொட்டுறாரு. இவர் என்னன்னா மண்வெட்டியால வெட்டி வெட்டி செய்யும் போது அவருக்கு உடல் ரொம்ப சோர்வாகுது. ரொம்ப வேர்வை வருது. அந்த வேர்வை என்ன பண்ணுதுன்னா கண்ணுல வந்து கரிப்பு தன்மை, உப்பு தன்மை, கண்ணு எரிய ஆரம்பிப்பாங்களா, அந்த மாதிரி அவருக்கு வந்து உடல் சோர்வு ஏற்படுது. அப்ப உடல் சோர்வு ஏற்படும் போது இவர் வந்து என்ன முடிவுக்கு வராருன்னா, ஒண்ணு நம்ம ஈரங்களை வெடிச்சு சாகணும். நாங்க ஒண்ணு அந்த நிலைமை வரணும், இல்லைன்னா இந்த மண்ணு மேட்டை நம்ம வந்து கரைச்சி அந்த சுத்தி குப்பை மேட்டுக்கு சுத்தி வச்சிடணும். இந்த 2 வேலைதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட எண்ணத்துல தோன்றுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆக ஆக அந்த சோர்வானது கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு போயிடுச்சு. இவர் வேலையை வந்து நிதானமா செய்ய ஆரம்பிச்சுட்டாரு. அப்ப வந்து அவருக்கு ஒண்ணு தோணுது, என்னன்னா இந்த நேரத்துல நம்ம பாட்டு பாடிக்கிட்டே வேலை செஞ்சாலும் கூட நம்ம அலுப்பு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோணுது. அப்ப பாட்டு பாடிட்டே வேலை செய்யறவங்களை நினைச்சு இவரு இருக்கும்போது, அப்ப அந்த பக்கமா வந்து வீட்டு வாசல்ல வந்து தண்ணி தெளிச்சுட்டு அவங்க மனைவி என்ன பண்றாங்கன்னா, தண்ணி குளியல் அறையில தண்ணி மொண்டு அதை வந்து அந்த வார்த்தை என்ன பண்ணாங்கன்னா, கோரி கோரி அப்படின்னு சொல்ற தண்ணியை மொண்டு மொண்டு ஊத்துற சத்தமும், அவங்க என்ன பண்ணாங்கன்னா ராம் ராம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ற சத்தம் உள்ள இருந்து வெளில வருது. அப்ப இவங்களோட மனைவியோட அந்த குரலானது, அந்த தண்ணி மொண்டு ஊத்தி குளிக்கிற சத்தமும் அந்த குரலானது இவருக்கு வந்து அந்த வேலை பலிவ தெரிய முடியாதான் ஆக்குது அப்படின்ற மாதிரி இந்த கதையை சொல்லி முடிக்கிறாங்க. நன்றி ஐயா. பேராசிரியர் திருமதி என்னுடைய முதல் முயற்சி ஐயா, ஏதாவது பிழை இருந்தால் என்னை மன்னிக்கவும். என்னுடைய முதல் முயற்சி ஐயா. அப்படியெல்லாம் சொல்ல வேண்டாம், அப்படியெல்லாம் சொல்ல வேண்டாம். ஒண்ணும் இல்ல, இந்த கதையை நயினாடுகள ஒரு சிக்கலான கதை. இது ரொம்ப நுண்ணிய உணர்வுகளை சித்தரிக்கக்கூடிய ஒரு கதை. பேராசிரியர் மிக அருமையாவே சொன்னாங்க. அதை ரொம்ப ரொம்ப நல்லாவே சொன்னாங்க. அதாவது சொல்ல முடியும், அதுக்கு மேல அதை சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து உளவியல் கதை, சைக்காலஜிக்கல் கதை. இது அவர் எழுதுலயே சில கதைகள் இப்படி சிக்கலான கதைகள்லாம் உண்டு. அதை இன்னைக்கு அந்த இது அந்த பாப்பா துணிஞ்சு எடுத்து அதை பேராசிரியர் பேசியிருக்காங்களே, அதுவே பெரிய விஷயம். இவ்வளவுதான் சொல்ல முடியும். நல்லாவே சொன்னாங்க, பாராட்டுக்கள். மிக்க நன்றி ஐயா. பேராசிரியர் திருமதி ராதா அவர்கள் இன்னைக்கு இந்த கதையை ரொம்ப நேர்த்தியாக சொன்னாங்க. அதாவது இந்த கதையை எப்படி சொல்ல போறாங்கன்னு எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்போம். அதான் அவங்க தயக்கம் இல்லாம ரொம்ப நாகரிகமாகவும் மிக அருமையாக சொல்லிவிட்டார். அவருக்கு மிக்க நன்றி. இந்த கதை குறித்து பின்னூட்டம் வழங்க மேனாள் பொதுச் செயலாளர் திரு ரவீந்திர பாரதி ஐயா அவர்களை அழைக்கிறேன். ஐயா இருக்கீங்களா? எல்லாரும் ரவீந்திர பாரதி ஐயா. ரவீந்திர பாரதி இல்ல. டிஎஸ்என் தோழர், டிஎஸ் நடராஜன் தோழர். ஐயா சோதர்மன் ஐயாவை முதல்ல பேசுறீங்களா? கதை குறித்து நீங்க பேசுங்க ஐயா. நான் இப்ப சொல்லிட்டேன், அந்த கதை வந்து கொஞ்சம் நுணுக்கமான கதை. வந்து ஒரு சில கதைகளை நைனா அப்படி எழுதியிருப்பாரு. அது வந்து சொல்றது சிக்கல், அதை வாய்ச்சுதான் புரிஞ்சுக்கணும். அதை வாய்ச்சு ரொம்ப மெல்லிய சில உணர்வுகளை வந்து அதுல பதிவு பண்ணியிருப்பாரு. அதை வந்து செக்ஷுவல் கதை நிராகரிச்சிட முடியாது. இயற்கையான சில உணர்வுகளை வந்து அது எழுதுறது கஷ்டம். அந்த மாதிரி கதை கொஞ்சம் கயத்தல் நடக்குது மாதிரி கொஞ்சம் இது பண்ணோம்னா மஞ்சள் கதைக்குள்ள விழுந்துக்கூடாது, வேற மாதிரி போயிடுது. அதனால ரொம்ப கச்சிதமா பண்ணுவார். அதை வாய்ச்சவங்க ரொம்ப சிறப்பாக வாய்ச்சிருக்காங்க. நான் சொல்றேன்ல, நான் அப்பவுமே நான் முழுசா கேட்டுட்டு தான் இருக்கிறேன். இவ்வளவுதான் பண்ண முடியும், இவ்வளவுதான் வாசிக்க முடியும், இவ்வளவுதான் விவரிச்சு சொல்ல முடியும், அதுக்கு மேல கொண்டு சொல்ல முடியாது. பாராட்டுக்கள் பேராசிரியர் கம்மாவுக்கு, பாராட்டுக்கள். பொதுச் செயலாளர் கொஞ்சம் பின்னோட்டு சொல்லிட்டு மத்தவங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். சொல்லுங்க பேசுங்க. சொல்லுங்க. ஏன் தோழர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து 53வது நாளாக கீராவின் கதையை சொல்றப்ப
கீராவோடு நெருங்கி பழகியவர். நீ கை காமிக்கலையா? கீராவோடு நெருங்கிய பழகிய நமது தோழர். தோழர் பத்தி அறிமுகம் அவ்வளவா கொடுக்கலன்னு நாம. கீராவால் உருவாக்கப்பட்டவர். அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும். ஒரு மில் தொழிலாளி, லாயல் மில் தொழிலாளி, ஏஐடியூசியின் முக்கியமான ஒரு தொழிலாளர் போராட்டங்களுக்காக 14 தடவை ஜெயிலுக்கு போயிருக்கேன். 14 தடவை ஜெயிலுக்கு போயிருக்கேன். 14 முறை ஜெயில் சென்றவர். நீங்க அவருடைய எழுத்து வேளாண்மையை குறித்து இருந்தாலும் அவர் தொழிலாளியாக இருந்து இன்னும் ஒரு தொழிலாளி குறித்த வாழ்வு குறித்து ஒரு கதை, ஒரு நாவல் வரவிருக்கிறது. மிகச்சிறந்த நாவலாக அது வரும் என்று நினைக்கிறேன். ஏன்னா ஒரு தொழிலாளியாக ஒரு எழுத்தாளர் இருந்து அந்த தொழிலாளியின் உணர்வுகளை பதிவு செய்வது, தொழிற்சங்கம் கட்டுறது, ஒரு பெரிய நிர்வாகத்தை எதிர்த்து தொழிற்சங்கம் கட்டி கோயில்பட்டி இன்னைக்கு பல முறை அழகர்சாமி ஜெயித்திருக்கிறார் என்றால் அவருக்கு பலமாக பேஸாக இருந்தது கட்சியும் தொழிற்சங்கம் தான். அந்த வகையில் ஜீவா இல்லத்தின் உருவாக்கத்திலும் இவருடைய உழைப்பு இருக்கிறது. எங்கு சென்றாலும் அதை எந்தவித தயக்கமும் இல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு சாகித்ய அகாடமி விருது வாங்கிய எழுத்தாளர். கூகை, மசூல், 3வது மையவாடி, எல்லாம் வௌவால்களின் தேசம், இப்படி பல கதைகள். இவருடைய குஞ்சி நாயக்கர் கதை, அப்பா, அப்படி ஒரு மனுஷங்க கரிசல்ல இருந்தாங்களா? ஒரு குருவி குஞ்சுக்காண்டி அறுவடையவே நிறுத்தி வைக்கக்கூடிய அது விவசாயிக்கு மட்டும்தான் அந்த மனசு வரும். அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான மனிதர்கள். இப்படியும் அதாவது மனிதத்துவத்தை, மனிதாபிமானம் மட்டுமல்ல, உயிர்களின் மீது உள்ள பிரியத்தையும் மனிதர்கள் எவ்வாறு வெளிப்படுத்துகிறார்கள் என்ற கதையெல்லாம் எழுதிய சோதர்மன் அவர்கள். இன்னைக்கு அவருடைய பேஜ் நீங்க போய் பார்த்தாலே தெரியும். கணபதி அம்மாவுக்கும் கீராவுக்கும் இடையில் உட்கார்ந்திருப்பார். இங்கிட்டு சோதர்மன் அவர்களின் மனைவி பக்கத்துல நிக்கிற மாதிரி எல்லாம் படம் இருக்கும். அந்த கீரா சொன்னாரே, 2 காலையும் மடிச்சு வச்சுட்டு உட்கார்ந்து இருக்குது. அந்த மாதிரியான ஒரு இதுல கீராவை எப்போது சொன்னாலும் நைனா என்றுதான் சொல்லுவார். நீங்க நிறைய தடவை நைனா சொல்லல, அவர் பொதுவா நைனா தான் சொல்லுவார். நைனா, எங்க நைனா அப்படின்னு தான் சொல்லுவார். மிக அருமையான தன்னுடைய பதிவுகளை, இதெல்லாம் எழுத்துல எல்லாம் எங்கேயும் கிடைச்சிடாது. இந்த மாதிரி நிகழ்வுகளில் தான் அவர்களுடைய உள்ளத்தை திறந்து பேச வைக்க முடியும். அதற்காகத்தான் கீராவும் நானும் என்ற இதை நம்ம பேச வைத்தோம். இது கதை, நானும் சோதர்மன் அவர்கிட்ட கூட சொன்னேன், இது ஒரு பாலியல் குறித்த கதையாக இருக்கிறதே அப்படின்னு. யார் சொல்றாங்கன்னு பார்த்தவொடனே ஒரு பெண் பேராசிரியர் சொல்றாங்க. மிக அருமையாக, மிக கண்ணியமாக அவங்க சொன்னாங்க. இந்த எழுத்து நீங்க ஒரு பாலியல் உணர்வு நீங்க மனித உயிரினங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டாலும் பாலியல் உணர்வுன்றது இனப்பெருக்கத்துக்காக மட்டும்தான் இருக்கிறது. ஆனால் பாலியல் உணர்வை இன்பமாக உணர்ந்தது மனித இனம் மட்டும்தான். அப்ப இந்த மனித எண்ணம் எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படின்றது இது கீரா சொல்றாரு. ஒரு 80 வயதானவர், அவர்கிட்ட கை கால் அவருக்கு பலம் இல்லாமல் ஆஸ்பத்திரியில சேர்ந்திருக்காரு. நாங்க ஹிஸ்டரி டேக்கிங்பாங்க. அவர்கிட்ட நான் கேள்வி கேட்கணும். அப்ப பாலியல் உணர்வுகள் உங்களுக்கு எப்படி இருக்குன்ற கேள்வியும் அதுல இருக்கு. 80 வயசு தாத்தாட்ட நான் எப்படி கேட்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கேட்ட உடனே சொல்றாரு, 1 வாரத்துக்கு முன்னாடிதான் நானும் பாட்டியும் ஒன்னா இருந்தோம் அப்படின்றாரு. எனக்கு அப்படியே அப்ப பாலியல் உணர்வு நீங்க வயசாயிருச்சு அப்படின்றதுக்காண்டி அதை ஒதுக்கி தள்ள முடியாது. அது ஒரு மனிதனுடைய தேவைகளில் ஒன்றாக இருக்குது. அதை இதுல எந்த விரசமும் கிடையாது. அவர் தன்னுடைய மனைவியிடம் சொல்றது அது பத்தியான ஒரு முன்னாடி எத்தனை முறை சாப்பிட்டோம், 4 முறை 5 முறை, அது பூடகமாக சொல்லி செல்கிறார். 4 முறை 5 முறை ஒரு நாளைக்கு சாப்பிட்டது, 3 முறை ஆச்சு, 2 முறை ஆச்சு. அதுக்கடுத்து இடையில அந்த கீராவுடைய கிண்டல் இருக்கு, 2 முறை தான் சாப்பிடுறது, இடையில இந்த தின்பண்டங்கள் பலகாரங்களும் இருக்கு, அதெல்லாம் இதுல சேர்க்கல அப்படின்றாரு. அப்ப ஒரு பாலியல் கதையை மிக மென்மையாக, மிக எந்தவித விரசமும் இல்லாமல் ஒருவரால் சொல்ல முடியும் என்றால், நம்ம இன்னைக்கு பாலியல் கதையில என்னென்னமோ படிச்சுட்டு போறாங்க. ஒரு தோழர் கூட சொன்னாரு, கீராவின் பாலியல் கதைகள்னு நீங்க அன்னத்துல இருந்து வந்துச்சு, அதை நம்ம பேசணும்.
அப்படின்ட்டு. கீராக்கு அந்த எண்ணம் தான் இருந்து இருக்க வேண்டும். இது வந்து பாலியல் உணர்வுன்றது எல்லா மனிதனுக்கும் உள்ளதுதான். அதுல வந்து அந்த உணர்வு பத்திய நாட்டு கதைகளையும் அந்த என்னென்ன மாதிரி கதைகள் இருந்ததுன்றதையும் பேசுறதுல என்ன தப்பு? எதையோ போய் பார்த்துட்டு இன்னைக்கு வந்து கவர்ச்சியை காட்டி அது பாலியலை ஒரு வியாபாரமாக கவர்ச்சியை ஒரு வியாபாரமாக்கி போகக்கூடிய சூழலில் நாம் இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று கீரா நினைத்திருந்திருக்கலாம். அவர்களோடு பழகியவர்கள் அந்த அது குறித்து பேசும்போது பேசினால் நன்றாக இருக்கும். அதுல நிறைய சொல்லிட்டு போறாரு. அந்த மனிதனுடைய வயதாகும் போது அவனுடைய இதெல்லாம் எவ்வளவு முன்னாடி ஒரு சொட்டோ அரை சொட்டோ அப்படின்றதெல்லாமே அவர் வயதாகும் போது வரக்கூடிய அந்த பிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் அதெல்லாமே அவர் சொல்லியிருக்கார். ஆனாலும் என்னைக்குனாலும் தன்னுடைய மனைவியை பார்க்கும்போது ஒரு ஆனந்தம் மனசுக்குள்ள இருக்கு. அந்த இவ்வளவு வயசாயிட்டால் கூட உழைப்பு, அந்த உழைப்பின் போது ஏற்படக்கூடிய ஒரு இன்பம், அந்த இன்பத்தின் போது ஒரு பாட்டோட இருந்தா நல்லா இருக்குமேன்னு ஒரு நினைக்கும் போது அந்த மனைவி வந்து இந்த பகுதிகளில் எல்லாம் அவங்களுக்கு என்ன இது இருந்தாலும் ராம் ராம் சொல்றது ஒரு பழக்கம். இல்ல அர்ஜுனன் பேர் 10 இடி விழுகுதுன்னா, இடி மின்னல் விழுதுன்னா எங்க பாட்டி வந்து சொல்லிட்டே இருக்கும், எதுனாலும் ராமா ராமான்னு சொல்லுங்கோ. அது வந்து அவங்களுடைய எந்த துன்பம் வந்தாலும் ராமன் பெயரை சொன்னால் போயிடணும். அதுல ஒரு குளிர்ந்த தண்ணியை மேலே ஊத்தும் போது அந்த ஒரு சிலிப்பு இருக்கு, அதுக்கும் ராம் ராம் என்று சொல்லக்கூடிய இது ஒரு பழக்கம் இருக்கும். இதையெல்லாம் மிக நுணுக்கமாக சோதர்மன் சொன்ன மாதிரி அந்த ஒரு கோடில் மிகச் சரியான முறையில் சென்று இருக்கிறார் கீரா அவர்கள். இது வந்து இது எனக்கு ஒரு திடீர்னு நான் வந்து வத்தல் கொண்டுல இது வந்து நீங்க சாதாரணமாலாம் நினைக்க வேண்டாம். ஒரு பேங்க் ஆபீசர் வந்து போன் பண்ணாங்க. என்னன்னா எங்க அப்பாவும் அம்மாவும் இருக்காங்க சார், அவங்க 2 பேரும் பாலியல் உறவு வைக்கும்போது அவருக்கு நெஞ்சு வலி வருது. அதை நீங்க அவர் சொல்ல உங்ககிட்ட தயங்குறாரு, ஆனா அவருக்கு வருது, அதை நீங்க சரி பண்ணணும் சார் போன் பண்ணி சொல்றாங்க. இவங்க சொன்னவங்க ஒரு 35 வயசா இருக்கலாம், நான் எனக்கு அப்ப 25 வயசு இருக்கலாம். அவங்க வந்து போன் பண்றாங்க. எத்தனை வயது தந்தை? 70 வயது தந்தை. அவருக்கு வந்து இப்ப பாலியல் உறவுன்றது ஒரு ஆணுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸசைஸ் மாதிரி. அப்ப அந்த எக்ஸசைஸின் போது வலி வருகிறது என்றால் இருதயத்தில் ரத்த குழாய்கள் அடைக்கின்றது அர்த்தம். அப்ப அத வந்து வெளியே சொல்றாங்க, அவருடைய நலனும் எங்களுக்கு முக்கியம், அவர் நல்லா இருக்கணும், அப்ப அதுக்கு ஏதாவது நீங்க பண்ணுங்க சார் அப்படின்ற அந்த இதெல்லாம் நீங்க மனித உணர்வுகளை, அந்த வயதானவர்களினுடைய உணர்வுகளை மிக துல்லியமாக மிகச் சரியான முறையில் மிக நேர்த்தியான கலைப்படைப்போடு இது படைத்துள்ளார். கதை சொல்ல பேராசிரியர் மிக கண்ணியமான முறையில் மிக சொல்லியிருக்கிறார். வாழ்த்துக்கள். இன்னைக்கு கலந்து கொண்ட சோதர்மன் அவர்களுக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சோதர்மன் ஐயா அவர்கள் வந்து கீராவினுடைய நெருங்கிய நண்பர். அந்த அவருடைய அனுபவங்கள்லாம் சொன்னாரு. அவர் வந்து இன்னைக்கு நம்மகிட்ட சொல்றது வந்து நமக்கு ஒரு பெருமையாக இருக்கிறது. அந்த இது வந்து யூடியூபில் ஏற்றும் போது தமிழ் ரசிகர்களுக்கெல்லாம் கீராவோடு அவர் பழகிய விஷயங்கள் எல்லாம் சொல்லும் போது இது ஒரு மிகப்பெரிய வீச்சை பெறும் என்று நினைக்கிறேன். நன்றி ஐயா. வணக்கம். அடுத்து பின்னூட்டம் வழங்குவதற்கு டிஎஸ்என் தோழர் வந்திருக்கீங்கல்ல, டிஎஸ் நடராஜன் அம்மா, அறச்செல்வி வரீங்களா? பின்னூட்டம் வழங்க வரீங்களா? வணக்கம் ஐயா. சொல்லுங்க. இன்றைய சிறப்பு விருந்தினர் ரொம்ப தன்னடக்கமா பேசினாங்க. அவரு வந்து கீரா ஐயாவை வந்து உயர்த்தி ஒரு எழுத்தாளருக்கான இலக்கணத்தோட அவர் வாழ்ந்தார். அவர் மட்டும் இல்ல, அவர் இல்லமும் அந்த மாதிரி வாழ்ந்து, இல்லம் உள்ளம் ரெண்டுமே வந்து எழுத்தாளருக்கான இலக்கணத்தோட அவங்க வாழ்ந்து காட்டினாங்கிறத பல்வேறு தருணங்கள்ல வெளிப்படுத்துறத நமக்கு மிக அழகாக சிறப்பு விருந்தினர் சொன்னாரு. அதே சமயம் ரொம்ப தன்னடக்கம். என்னால இன்னொரு எழுத்தாளரை உருவாக்க முடியலன்றத வெளிப்படையாக சொன்னாரு. உண்மையிலேயே அதுக்கும் ஒரு பெருந்தன்மை வேணும், அந்த வார்த்தையை சொல்றதுக்கும் ஒரு பெருந்தன்மை வேணும். சிறப்பு விருந்தினர் அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். அடுத்து இன்றைய கதை மிகவும் சிக்கலான நுணுக்கமான ஒரு கதை. அது அவங்க கொண்டு போன விதம், அந்த வார்த்தைகளை கையாண்ட விதம், எந்த இடத்துலயும் ஒரு தயக்கம் இல்ல, சரளமாவே சொல்லிட்டு போனாங்க.
ரொம்ப நயத்தோட சொன்னது உண்மையிலேயே பாராட்டணும். இந்த கதையை எடுத்ததுக்கே அவங்கள முதல்ல நம்ம பாராட்டணும். அவ்வளவு துணிச்சலா இந்த கதையை எடுத்து கதை சொல்றாங்கன்னா, ஒரு லேடி சொல்றாங்கன்னா அது பெரிய விஷயம். சொன்ன விதம் அருமை. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அம்மா. அடுத்து மேரி ரோஸ்லின். வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க. மிக அருமையான அவர்கள் கீராவும் நானும் அப்படிங்கிற உரை மிக அருமையா இருந்துச்சு. இது நான் மிகவும் ரசிச்சேன். ஒரு அருமையான ஒரு நாவல் ஆசிரியர், 4 தேசிய சாகித்ய அகாடமி விருதுகளை பெற்ற ஆசிரியர். அவரை நேரலில் சந்திக்கும் பேர் கிடையாது எனக்கு மிகவும் பெருமை. அவருடைய நாவல் 500 பக்கமும் எனக்கு மனப்பாடம் தான். அவ்வளவு அருமையான கதாபாத்திரங்கள். அந்த கொப்பம் முத்துவேல் தாத்தாவும் இன்னும் என்னிடையே இருக்கிறார்கள். அந்த கண்மாய் நீர்ப்பாய்ச்சி இந்த கதாபாத்திரங்கள் கண்மாய்கள் எப்படி அழிந்து போகிறது என்பதை பற்றி எல்லாம் மிக அருமையா சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் அந்த கதையா இல்ல நேர்ல அப்படியே அவர் கதையை நடந்து அப்படிங்கறத நினைக்கும் போது இன்னுமே என் கண்ணுல ஒரு ஈரம் பதிக்கிற மாதிரி இருக்கு. அந்த கதையை சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு என்னுடைய கலை இலக்கியத்துல கிடைச்சது. அது பெரும்பேர நினைக்கிறேன். அதே போல இவரு சோ தர்மனை அவர்களை அந்த ஐயாவை நான் இந்த நேரலில் பார்க்க வாய்ப்பு கிட்டியது மிக வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய பேரா நினைக்கிறேன். நன்றி. அதே போல ராதா அவர்கள் மிக அருமையா ரொம்ப அருமை. வாழ்த்துக்கள். நன்றி தோழமை. அடுத்து நவநீத கிருஷ்ணன் சார், பின்னோட்டம் அளிக்கிறீங்களா? பொன் ஏழுமலை தோழர் கையை வைத்திருக்கீங்களே. ஆமா, வணக்கம். 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 அதாவது பாலியல் உணர்வு சார்ந்ததுன்றதுனால அந்த கதையை ஒதுக்கிட்டு அதையும் எடுத்து பண்ணது, அதுவும் ஒரு பெண்மணி சொன்னாரு அப்படின்றது எனக்கு சிறப்பான ஒரு செய்தி தான். நான் ரொம்ப நன்றா இருந்தது. அவர் சோ தர்மன் ஐயாவுக்கு தான் எனக்கு 2 கேள்விகள் இருக்கு. ஒண்ணு நீங்க நான் நடுவுல ஒரு தொலைபேசி அழைப்பு நான் அது போனேன், அதனால முழுமையா அவங்க எதுவும் கேட்கல. ஆனா அதுல ஒரு மதம் மாறிய திருமணத்தை பத்தி நீங்க குறிப்பிடுறீங்க. அதுல அவ அப்படி விரும்பிட்டா நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்காம அந்த திருமணத்தை நடத்தி வச்சாரு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படின்னா அப்ப அவருக்கு அதுல உடன்பாடு இல்லையா அப்படின்றதுதான் என்னோட கேள்வி. ஒண்ணு, உடன்பாடு இல்லாமையா எங்களை முடிச்சு வைக்க சொல்லுவாரு? எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கலன்னு சொன்னாங்க. உடனடியா கிரீன் சிக்னல் உடனே முடிச்சு வைக்கன்னு சொல்லிட்டாரு. உங்களுடைய சொல்லாடலா இல்ல அவர் எழுதுனதான் தெரியல எனக்கு. அவர் இது அவள் விரும்பி விட்டால் ஆகையினால் இதை செய்து வைக்க வேண்டியதுதான் என்று சொல்லுது. அந்த சொல்லாடல் நான் அவள் விரும்பினதுனால செய்யறேன்னு ஒழி எனக்கு அதுல உடன்பாடு உண்டுன்னு எடுத்துக்க முடியாது. அப்படியே கிடையாது. அதனுடைய அப்படியே அர்த்தம் எடுக்கக்கூடாது. இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில எத்தனை பிரச்சனைகள் வருது. ஒரு ஜாதி விட்டு ஜாதி மாறுது, மதம் விட்டு மதம் அளிக்கும் போது. ஆனா அவர் எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கல. உடனடியா அது அவளுடைய இஷ்டம். அவர் சொன்னது அதுதான், அவருடைய இஷ்டம். உடனடியா முடிச்சு வைங்க, அவ்வளவுதான். ரொம்ப சந்தோஷமா முடிச்சு வச்சோமே. நான் அது நான் 1982 சாதி மறுப்பு திருமணம் பண்ணவன். எங்க வீட்லயும் அது மாதிரி எந்த விதமான ஒரு எதிர்ப்பும் இல்லை. ஆனால் இப்போ என்னுடைய மகளுக்கு மொழி கடந்தே ஒரு திருமணம் பண்ணி வச்சேன் நான். அதை அந்த சிறப்பு திருமண சட்டம், அந்த ஸ்பெஷல் மேரேஜஸ் ஆக்ட்ல போய் அதை பதிவு பண்ணி அதை பண்ணணும் போது எனக்கு இந்த பதிவுத்துறை கொடுத்த தொல்லைகள் ரொம்ப அதிகம். ஆமா, நான் சொல்றது 2018. இப்படிதான் இன்னமும் இந்த நிலை இருக்கு. அதுக்கு எதிர்ப்பு இருக்குது. அதுக்கு அவன் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல போய் பண்ணமானான்ற நினைக்கிறாங்க. சரி, அடுத்தது ஐயா, உங்களுக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இந்த பொதுவாக எழுத்துக்கும் பேச்சுக்குமான இடைவெளி என்பது எவ்வளவுக்கு எவ்வளவு குறைவாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அந்த மக்கள் பண்பட்டவர்கள் அப்படின்ற ஒரு கருத்தாடல் படிச்சேன் நான். அப்படி இருக்கும் பொழுது இப்ப இந்த வட்டார வழக்குன்ற அடிப்படையிலேயே நாம மக்கள் எப்படி பேசுறாங்களோ அதே மாதிரியே நம்ம எழுதிட்டு போறது அப்படின்றது இலக்கிய பார்வையில எப்படி சரியாகும்? நாங்க வட்டார எழுத்துன்னு சொல்லிக்கிட்டு இந்த வட்டாரத்தை எழுத்து மட்டும் நாங்க எழுதல, உலகளாவிய விஷயத்தை நாங்க எழுதிக்கிட்டு இருக்கோம்.
அதான் மொழி வந்து இந்த வட்டார மக்கள் பேசக்கூடிய மொழியை பயன்படுத்துவோமே ஒழிய கான்செப்ட் நாங்க எடுத்து இப்ப என்னுடைய சூழ்நிலை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு உலகம் பூரா தண்ணிக்காக ஐக்கிய நாடு சபை ஒரு பெரிய டேஞ்சரஸ் அறிவிப்பை வெளியிடுது. இன்னும் 3 ஆண்டுகளில் உலகம் முழுவதும் தண்ணீருக்காக 18 to 20% மக்கள் இடம்பெயர்வார்கள். அண்டார்டிகா போன்ற பனிப்பிரதேசங்களில் பனிக்கட்டி உருகி புவி வெப்பமடைய காரணத்தினால் எந்தெந்த நாடுகளில் எந்தெந்த நகரம் சேதத்துக்குள்ளாகும். சென்னை 7வது இடத்துல இருக்கு. இந்த பிரச்சனையில நாங்க எடுத்து எழுதிக்கிட்டு இருக்கோமே. நான் கேட்டது மொழி நடை பத்தி தான் ஐயா. உள்ளடக்கம் இல்ல அந்த நீங்க அந்த மொழியை நீங்க வந்து எல்லா மொழியும் எல்லாத்துக்குமே புரிய கூட ஒரு நிலை வாய்ச்சாலே போதும். சில வார்த்தைகள் மட்டும் தான் புரியாம இருக்கும். அந்த வார்த்தை வந்து வேற மாதிரி உச்சரிப்பாங்க. இப்ப சென்னை தமிழ்ல எழுதுறாங்க, நாங்களா படிக்காம இருக்குமா? தஞ்சை வட்டார வழக்குல எழுதுறாங்க, படிக்காம இருக்குமா? நல்லா எழுதுறேன். சரியா, அது சரியான்றதுதான் என்னோட கேள்வி. சரி, மிக மிக சரி. அதுதான் அந்த ஆத்மார்த்தமான வெளிப்பாடுகளை கொண்டு வர முடியாது. கொண்டு வர முடியாது. சுத்தமான இலக்கண தமிழ் எல்லாம் கதையெல்லாம் எழுத முடியாது. அந்த கேரக்டர் வந்து உங்களுக்கு முழுசா நாங்க கொடுக்க முடியாது. அதுதான் ஒரு விஷயம். நன்றி ஐயா, நன்றி தோழர். அதுல கீராவினுடைய கடைசி விருப்பம் என்னன்னா, தாலி கட்டாமையே ஆணும் பெண்ணும் வாழலாம் எழுதுகிறாரு. ஆமா, அது வந்து பிரான்ஸ்ல நடந்துருச்சு. பிரான்சினுடைய அதிபர் அந்த மாதிரி இருக்காரு. இனிமே உலகம் இன்னும் ஒரு 100 வருஷம் 200 வருஷம் கழிச்சு அந்த நிலையை கூட அடையலான்ற அளவுக்கு ஐயோ நீங்க 100 வருஷம் 200 வருஷம் சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க இந்தியாவிலே இப்ப நிறைய நிலைக்கு இதுக்காக புதுசா ஒரு சட்டத்தை உருவாக்க போறாங்க. ஏன்னா சட்டத்துல அதுக்கு இடம் இல்லையா? அதுக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் இருக்கு. நாங்க வந்து இவங்களுக்கு அதாவது ஒரு மும்பை மருத்துவமனையில ஒருத்தர் இந்த மாதிரி லிவிங் டுகெதர்ல ஒருத்தவங்க போறாங்க. அப்ப அவங்க வந்து கார்டியனா கையெழுத்து போட்டோம்னா அந்த மருத்துவமனை ஏத்துக்கல. அது இப்ப கோர்ட்ல கேஸ் இருக்கு, சுப்ரீம் கோர்ட்ல. அதான் அது புதிய சட்டத்தை உருவாக்குறதுன்னு சொல்லுது. ஏன்னா இதைப்படி லைலா எப்பவுமே சிந்திச்சுட்டாரு பாருங்க. அதான் ஒரு பெரிய கீராவுடைய தீர்க்க தரிசனம் அது. ஆமா ஆமா, அதுல எந்த சந்தேகமே இல்லை. பின்னூட்டம் வழங்க இருக்கீங்களா அல்லது பதிவு பின்னூட்டத்தை பார்த்துடலாம்? தோழர் வணக்கம். 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 சாத்தூர் கணேசன் பேசுங்க, சொல்லுங்க தோழர். ஐயா, தர்மன் ஐயாவுடைய பேச்சை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம். நான் ஒரு தடவை SRNM கல்லூரியில பார்க்கும்போது அவருடைய கம்பீரமான பேச்சுக்கு மயங்கியவன். அதே போல் அவருடைய வந்து அந்த பேச்சுல கூட ஒரு சமயத்துல அந்த விருது வாங்க போன நேரத்துல வந்து அவருக்கு கூட வரிசையா நிக்க சொன்னாங்க. அந்த வரிசையில நின்று அப்படி ஒரு விருது தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அவருடைய அந்த கம்பீர குரல் இருந்தாலும் அந்த கீரா தான் எங்களை வந்து உருவாக்கினார் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி நிறைய எழுத்தாளர் உருவாக்கி இருக்காங்க, நாங்களும் இருக்கிறோம். ஆனா எனக்கு பிறகு எழுத்தாளர் அமைவாங்களா அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஐயாவிட்ட எனக்கு ஒரு சின்ன கேள்வி. நாங்கள்லாம் வந்து உங்களை வந்து பார்க்கலாமா, எங்க கதைகளை கொடுக்கலாமா? அதுக்கு நீங்க கீராட்ட வந்து எப்படி வாங்கிட்டு இது அப்படி இருக்கலாமே அப்படி இருக்கலாம்னு சொன்னீங்க. அதோட எங்களுக்கு நீங்க அந்த அறிவுரை வழங்குவீர்களா? செய்யலாமா? நீங்க நாளைக்கு வீட்டுக்கு வாங்க. 5 நாவல் வந்து கிடக்குது. ஒரு 10க்கு மேற்பட்ட கவிதை தொகுப்புகள் வந்து கிடக்குது. நான் என்ன பண்றது சொல்லுங்க? எத்தனைக்கு முன்னோர் எதற்கெல்லாம் முன்னோர் எழுதுறது சொல்லுங்க. அனுப்ப வேண்டாம்னு சொன்னாலும் அனுப்பிடுறாங்க. இப்ப எங்களுக்குன்னு சில வேலைகள் இருக்குது, எல்லாம் இருக்கு இல்லையா? இப்ப இன்னொரு கரிசல் எழுத்து வந்து இந்த சாத்தூர்ல ஒரு எழுத்தாளர் உருவாயிருக்காரு, முருகன் ஒரு IAS ஆபீசரு. நான் தான் முன்னோர் எழுதி கொடுத்துருக்கிறேன். அது அக்டோபர் 12ஆம் தேதி அங்க மிளகாய் வத்தல் அந்த மண்டலத்துல வெளியிடுறோம். அதே மாதிரி 1ஆம் தேதி தேனியில, 31ஆம் தேதி தேனியில ஒரு நூல் வெளியிட்டு விழா, மறுநாள் 1ஆம் தேதி மதுரையில ஒரு நூல் வெளியிட்டு விழா. அதுக்கு நீங்க தான் வரணுங்கிறாங்க. அது எங்களுக்கு வந்து நேரம் எங்களுடைய எழுத்து வேலையும் பார்க்க வேண்டியிருக்குது. தாராளமா நீங்க எங்களோட கதைகளை அனுப்பலாம், போன்ல பேசலாம். நான் போனை எடுக்காவிட்டா ஏதோ ஒரு மீட்டிங்ல இருக்குன்னு அர்த்தம். திரும்ப நானே கூப்பிடுவேன், மணிக்கணக்கா போன்ல விவாதிப்போம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்களால முடிஞ்ச அனைத்து உதவிகளும் நான் செய்துக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் எந்த சந்தேகமே கிடையாது. நன்றி ஐயா, நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். கனவு தோழர் கருத்து சொல்லணுங்களா? தோழர்களே வணக்கம். TSN பேசுறேன். இடையில கொஞ்சம் இணைப்பு சிக்கலாகி போச்சு, அதனால அந்த கதை சொல்லல கேட்க முடியல. ஆனா தர்மன் தோழருடைய இந்த கம்பீரமான
அதாவது அவருடைய அந்த ஆணித்தரமா உளப்பூர்வமா உள்ளதை அப்படியே அடிச்சு பேசினாரு. அதுதான் அதுல நிக்குது. அதாவது சேலஞ்ச் பண்ணார். ஒரு எழுத்தாளர் இன்னொரு எழுத்தாளரை உருவாக்குவது வந்து மிக மிக கடினம். அதை வந்து சரியா பண்ணாரு கீரா அப்படிங்கிறத என்னால கூட அப்படி பண்ண முடியுமாங்கிறத அவர் உள்ளத்துல சுத்தத்தோட பேசினார். அது வந்து மிக ஏன்னா இந்த காலத்துல வந்து அருமை பாராட்டுவது வந்து எங்க பொன்னியில எங்க நாவல்காரர் இருக்காரு, கலைமன்ற முன்னாள் தலைவர், அவருடைய இது அப்படிதான். இது என்னப்பா இது, நம்ம வந்து அவன்கிட்ட 10ல வந்து 6-7 மோசமா இருக்கட்டும், 3 நல்ல குணங்கள் இருக்குல்ல, அதை வச்சு அவனை உருவாக்கி வரணும்ப்பா, மோல்டு பண்ணி வரணும்ப்பா. நம்ம கலைமன்ற அமைப்புகள்ல வந்து ஒருத்தன் கவிதை எழுதுறான், சிறுகதை எழுதுறான், அதுல வந்து சில இது இருக்கும். முதல்ல அதை பேசக்கூடாது, ஒரேடியா மண்டையில அடிச்சு அவனை விமர்சனம் பண்ணி அது வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் இல்ல, அவனை உட்கார வைக்க கூடாது. அப்படியே மோல்டு பண்ணி கொண்டு வந்தாதான்ப்பா நிற்போம் அப்படின்னு. அதே மாதிரிதான் தோழரும் சொல்றாரு, கீராவும் அந்த மாதிரிதான் பாருங்க. இன்னொரு இப்ப ரொம்ப இந்த பொறாமை இப்போ உள்ள காலங்கள்ல வந்து அந்த அது எல்லா துறையிலும் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு எழுத்தாளர் எல்லாம் புகழ் பெற்று வந்தா கூட இவங்களுக்கு கொஞ்சம் அந்த பொறாமை அந்த இது கூட உண்டு. ஆனா அப்போ வந்து எவ்வளவு எதைய சுத்தியோடு இருந்திருக்காங்க பாருங்க. கீரா வந்து அவங்கள இன்னொரு எழுத்தாளரை ஐயா அவருடைய அந்த அனுபவங்களை சொன்னாரு. அதெல்லாம் இல்ல, என்னப்பா இது நீ இப்படி எழுதிட்டீங்கன்னா எங்க பாடலாம் தெண்டாட்டமாயிரம் போலங்க, நாங்கெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு அப்படி தட்டி கொடுத்து சொல்லுவாங்க. அதுல இன்னொன்னு என்னன்னா, எழுத்தாளர் வந்து இப்பவும் நம்ம அநேகத்தை அப்படித்தான் வச்சுட்டு இருக்கோம். நம்ம வந்து எழுத்தாளர்கள் நம்ம ஒருத்தர் கூட தனிப்பட்ட முறையில ஒருத்தர் கான்டாக்ட் அந்த உறவு அதோட நிக்குது. குடும்ப உறவு, அந்த குடும்பத்தையே தோழமையா பார்க்கக்கூடியது வந்து ரொம்ப அபூர்வம். அது வந்து தொழிற்சங்கவாதிகளுக்கும் அதுவும் நம்மளுடைய இடசாரி தோழர்களுக்கும் கண்டிப்பா அந்த அமைப்பு வேணும். குடும்பத்தோட அந்த குடும்பமும் நம்ம குடும்பமும் தோழமையாக பழகணும். அப்பதான் பாருங்க ஒரு சிக்கல் வந்திருக்கு. எவ்வளவு அவரு லெவலுக்கு கீழே நினைச்சு பேர்க்க முடியும். அது வேண்டாம். தர்மன்ட்ட சொன்னா காரியம் முடிஞ்சு போச்சு, தோல்வி முடிச்சிட்டாரு. அவரும் நேர்மையா ஒரு பஞ்சாயத்து மாதிரி பண்ணி 2 பக்கமும் ஒண்ணு தீர்வு இல்லாம பண்ணிட்டாரு. அந்த மாதிரி பண்ணணும். நாங்கெல்லாம் தொழிற்சங்கத்துல இருக்கும்போது அப்படிதான். வெறுமனா அந்த இயக்கத்துல, நான் ரயில்வே தொழிற்சங்கத்துல தான் அந்த தொழிற்சங்கத்தில் உள்ள அந்த டிமாண்டை பாக்குறது, அவங்களுக்குள்ள பண்ணி கொடு, அதோட அல்ல, குடும்பத்துல அவனுக்கு நல்லது கெட்டது, நல்ல சுக துக்கங்கள், அவங்க குடும்பத்துல எல்லாத்துக்கும் பண்றது, அந்த மாதிரி இதுல இறங்கி போனாதான் நம்முடைய இது நிக்கும். நம்முடைய அது தொழிற்சங்கமாகட்டும், அது எந்த அமைப்பு ஆகட்டும், அப்படி நிக்கும். அது மாதிரி பண்ணாதான் நல்லது. பாராட்டுகளை சொன்னாரு. அதே மாதிரி இனிமேலாம் இன்னொன்னு ஏழுமலை தோழருடைய அது ஒரு ஸ்ட்ராங்கா அவர் எப்போது சொல்லிட்டு இருப்பாரு, தூய தமிழ். அது அது அவருடைய கருத்து வாசம். ஆனா இப்போ படிக்க மாட்டாங்க. நீங்க ரொம்ப அந்த வட்டார வழக்குல போனாதான் மனசுக்குள்ள ஏறுங்க அந்த கதை. நம்ம எவ்வளவுதான் நீங்க தூய தமிழ் நம்ம பேசலாம், ஆசைப்படலாம், எல்லாம் செய்யலாம். உங்களுக்கு ஜீவாவினுடைய வரலாறுல இருக்கு தெரியுதா உங்களுக்கு? மரமிலடிகள் அப்படிதான் தூய தமிழை தூக்கிட்டு இருந்தாரு. இவ வந்து இவரும் என்ன உயிர் இன்பன்னு தன்னோட பேரையே ஜீவா மாத்திக்கிட்டாரு. மரமலையடிகள் வீட்டுல போய் கதவை தட்டுறாரு. தட்டவுடனே யார் அது, போஸ்ட்மேனாங்காரு. ஒரே ஷாக்கு ஜீவாக்கு, அதிர்ச்சி. என்ன தூய தமிழ் பேசக்கூடிய கதவை தட்டுனா போஸ்ட்மேனான்னு கேட்கறாரு, என்ன அப்படின்னு கேட்டு அப்பவுமே வம்படுத்து அதோட அந்த இது முடிஞ்சு போச்சு. அது மாதிரி தூய தமிழ் எல்லாத்துக்கும் நம்ம தேவைதாங்க. தூய தமிழ் நம்ம பண்ணலாம், பேச்செல்லாம் வச்சுக்கலாம். இல்ல கதைக்கு ஆகாது. உண்மையில இந்த கதைக்கு ஆகாது. நம்முடைய கதைகளுக்கும் நம்ம இதுக்கு வந்து அது வட்டார வழக்குகள் தான் அதை தூக்கி நிப்பாட்டது. அது நான் கொஞ்சம் அந்த கதை சொல்லல் நிகழ்ச்சியில கொஞ்சம் இணையத்துல சிக்கலாகி போச்சு. அந்த அம்மாவும் ரொம்ப எல்லாரும் சொன்ன மாதிரியே கொஞ்சம் சிக்கலான கதை. அது ஒரு பெண்ணாக இருந்து ரொம்ப நளினமாக அதை லாபமாக அந்த கதையை சொல்லல நடத்தி சென்றாங்க. ரொம்ப அருமை. தர்மநாயாவுடைய உரையையும் அந்த கம்பீரமான மீசையை பாருங்க. அவர் போய் நின்றாருன்னா கேட்கவே வேண்டாம், அடிப்பிடிப்பார் போலுங்க. அப்படி அருமையாக அவருடைய கீராவனுடைய நினைவலைகளை இருந்தார். நன்றி, வாழ்த்துக்கள் தோழர், பாராட்டு. மிக்க நன்றி தோழமே. அடுத்து கணபதி இளங்கோ கையை வைத்திருக்கீங்க. வணக்கம் வணக்கம், பேசுங்க, சொல்லுங்க. தோழர்கள் அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கங்கள். இந்த கதை சொல்லல் கீரா அவருடைய கதை சொல்லல் நிகழ்ச்சியானது ஒரு திடீர்னு நடுவில் வந்து ஒரு அவருடன் பழகிய அந்த ஆளுமைகள், அவரை பற்றிய நினைவலைகளை பகிர்ந்து கொள்வது என்ற இடையிலேயே தொடங்கும் போது அது இன்னொரு உயர்ந்த விட்டது. அது ரொம்ப சிறப்பாக ஒரு
உலகளாவிய ஒரு பெருமை மிக்க ஒரு நிகழ்வாக இந்த கதை சொல்லல் நிகழ்ச்சி மாறிவிட்டது என்றே சொல்லலாம். அதிலும் இன்று குறிப்பாக தோழர் நம்ம சோ தர்மன் அவர்கள் பங்கேற்ற அவருடைய அந்த உரை வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது. அவரை வந்து மனமாற வணங்குகிறேன், போற்றி வணங்குகிறேன். ரொம்ப சிறப்பா இருந்தது தொடர். அப்ப இந்த கதையை குறித்து முக்கியமா அந்த கதையை குறித்து சொல்ல வேண்டும். நான் சமீப காலமாக நான் வந்து யாருக்கு திடீர்னு ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆவாங்க. நிறைய பேர் இறந்தும் போயிடுறாங்க. சில பேர் உடனடியா சிகிச்சை மேற்கொண்டு சரி பண்ணிட்டு வர்றாங்க. அப்படி நான் அவங்கள உடனே அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு அப்படின்னு பண்ணி கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம்னா, எல்லாருமே குடும்பஸ்தர்களாக இருந்தாலும் கூட இல்லற வாழ்க்கை கணவன் மனைவி அவங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பு இல்லாம அவங்க விலகி இருப்பவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் அது வருது, அந்த பிரச்சனை வருது. அந்த விஷயத்தை தான் இந்த கதையில வந்து அவரு பேசுறாரு அப்படின்னு நினைக்கிறேன் நானு. அந்த இணக்கமான உறவுல இருக்கிற அந்த தம்பதியருக்கு அந்த மாரடைப்பு, ஒரு உயிரை விட்டுவிடக்கூடிய அந்த பிரச்சனை வந்து இருக்காது அப்படிங்கிறது அறிவியல் ரீதியான உண்மை. அதை மருத்துவர்கள்லாம் கூட அதை குறிப்பிடுகிறார்கள். அது நம்முடைய பொதுச் செயலாளரும் கூட அதை தான் சொன்னாரு. அது வந்து அது வந்து ஐயா கதையில வந்து அந்த கதையில வந்து அதான் சொல்றாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. கடைசியில வந்து இந்த மண்ணை எல்லாம் ஒன்று நெஞ்சு வெடித்து இறந்து போவது, இல்லை இந்த மண்ணை எல்லாம் கரைத்து விடுவது அப்படின்னு சொல்லி அவர் அந்த வேலையில இறங்கினார் அப்படிங்கிறதும், அவர் வந்து வெளியே படுக்க போட்ட பிரிஞ்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து பாதிக்கக்கூடிய ஒரு கதையாக இருக்கின்றது. எல்லோருக்குமே ஒரு படிப்பினையை தரக்கூடிய, கணவன் மனைவிக்கு இடையிலே நல்ல ஒரு உறவு இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடிய அற்புதமான கதை. இந்த கதையை வந்து ரொம்ப நாசுக்கா கூறி இருக்கின்ற அம்மையார் பேராசிரியர் பெருந்தகை அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி தோழமே. அடுத்து லதா மகேஸ்வரி கையை வைத்திருக்கீங்க, பின்னூட்டம் வழங்குறீங்களா? லதா மகேஸ்வரி பின்னூட்டம் வழங்க இல்லைன்னா பதிவு பின்னூட்டத்தை பார்த்துடலாம். காசி தோழர் எதுவும் பேசுறாங்களா? யாரு? வேற ஒருத்தரும் இல்லையே, வரலையே. லதா மகேஸ்வரி கையை வைத்தினாங்க, ஆனா அவங்களும் வரமாட்டாங்க. வரலையே தோழர். நான் இப்ப பேசல. வேற முழக்கம் செய்யணும் ஒருத்தவங்க. அது காசி தோழர் தான். சாரி, நான் டிராவல்ல இருக்கேன். சரி, பேச பின்னூட்டம் வழங்க. இல்ல, நான் இப்ப பேசல. ஓகே, சரி சரி. அடுத்து பதிவு பின்னூட்டத்தை பார்த்துடலாம். டாக்டர் இளைய பெரிய நாயகி கதை சொன்ன விதம் நன்று. முனைவர் ராதா வாழ்த்துக்கள். அடுத்து மேரி ரோஸ்லி, கீராவும் நான் என்கிற சோ தர்மனின் உரை மிகவும் சிறப்பு. சாகித்ய அகாடமி விருது பெற்ற இவரின்
நாவலை கலை இலக்கிய மாமன்றத்தில் எடுத்துரைக்கும் பேறு எனக்கு கிட்டியதை என் வாழ்வின் மிக பெரும் பேராக கருதுகிறேன். சூழ் கதாபாத்திரங்கள் இன்னும் என்னில் உலவுகின்றன. உங்களை நேரலையில் வாய்ப்பு கிட்டியது மிகவும் மகிழ்ச்சி ஐயா. அடுத்து அறச்செல்வி. சிறப்பு விருந்தினர் தன்னடக்கமாக பேசினார். கருத்துக்கள் அருமை. கதை சொல்லி ராதா அவர்களுக்கு பாராட்டு. சிக்கலான ஒரு கதையை துணிவுடன் நாசுக்காக சொல்லிய விதம் அருமை. அடுத்து அமுதன். எனக்கு இவ்வாய்ப்பினை உருவாக்கி கொடுத்த முனைவர் புனிதவதி அவர்களுக்கும் திரு கருமுருகன் ஐயா அவர்களுக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து முழக்கம் செய். சோ தர்மன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். கதை சொல்லிய பேராசிரியர் ராதாவுக்கு வாழ்த்துக்கள். சொல்லிய விதம் அருமை. மதில் மேல் நடப்பது போன்று இருந்தது. சிறிது தடம் புரண்டாலும் கீழே விழுந்து விடும் அபாயம் உள்ள கதையை திறமையோடு அருமையாக கையாண்ட விதம் பாராட்டுதலுக்குரியது. வாழ்த்துக்கள் மகளே. அவ்வளவுதான் பதிவு பின்னோட்டம். அவ்வளவுதான். பொதுச் செயலாளரே, நாளைய நிகழ்வு சொல்லியிருந்தீங்களா? டாக்டர் அவர்களே, நாளை வந்து கீராவும் நானும் அப்படின்றதுல வந்து பஞ்சாங்கம் அவங்க வந்து கீரா குறித்து சாகித்ய அகாடமி இந்திய இலக்கிய சிற்பிகள் வரிசையில் அந்த நூலை எழுதியவர் பேராசிரியர் பஞ்சாங்கம் வந்து கீராவும் நானும் என பேசுகிறார். நாளைய கதை வந்து அவ தொழிலாளர். கதை சொல்லி வந்து தோழர் சொக்க மேலா. மிக்க நன்றி டாக்டர் அவர்களே. இந்த கதையை குறித்து ரெண்டு செய்தி தான் நான் சொல்லலாம்னு விரும்புறேன். ஒண்ணு, இந்த கதையிலுடைய நாயகர் மூத்த முதியோர் அவர் வந்து சட்டப்படி நடக்கிறார். சட்டம் என்ன சொல்லுதுன்னா, தம்பதிகள்ல யாராவது ஒருவர் உடலுறவுக்கு விரும்பவில்லை என்றால் மற்றவர் அதை ஏற்றுக்கொள்வதுதான் நாகரிகம். அதை அங்கீகரிக்க வேண்டும், வற்புறுத்தக்கூடாது. அது வந்து இது வந்து வயசான காலத்துலன்னு இல்லை, முதலிரவு அன்றே இதுதான் சட்டப்படி நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ரெண்டாவது, அவரு ரொம்ப நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, முதுமை வந்து நோய்களின் விளைச்சல் நிலம். இவருக்கும் நோய் வருது, ஆனால் அதை உழைப்பால் இதை ஒழிக்கலாம் அப்படிங்கிறத கீரா அவர்கள் சுட்டி காட்டுகிறார். அதாவது நோய்வாய்ப்பட்ட உடம்பு உழைக்க உழைக்க சுதாரிப்பு தோன்றி, கீரா அவர்கள் வாக்கியத்தை அப்படி சொல்லுறேன், அவர் எழுதியிருக்கத. உழைக்க உழைக்க, அதாவது அந்த முதியவர் வந்து நோய்வாய்ப்பட்டிருந்தார். 4 வேளை உணவு, 3 வேளை, 2 வேளை அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனா இவர் உழைக்க ஆரம்பிச்சது 2 வேளையா இருந்தது, 3 வேளையாகவும் 4 வேளையாக கூட ஆகலாம். நோய்வாய்ப்பட்ட உடம்பு உழைக்க உழைக்க சுதாரிப்பு தோன்றி அலுப்பு விலகி ஓர் இதம் தெரிந்தது. பிறகு ஆனந்தமும் அமைதியும் கூட இருந்தது. உழைப்பின் மகிமை உன்னதம் அப்படின்னு சொல்ல தோன்றுகிறது. மிக அருமையான கதை. காலத்திற்கு ஏற்ற கதை தான். ஆனால் அந்த கத்தி மேல் நடப்பது போல அப்படின்னு சொல்றது, அந்த கத்தி மேல் அந்த இன்னைக்கு கதை சொன்னவர் மிக அருமையாக நடந்து விட்டார் என்றே சொல்லலாம். பேராசிரியர் திருமதி ராதா அவர்கள் மிக அருமையாக நடந்து விட்டார். இந்த இன்னைக்கு கீராவும் நானும் என்று இந்த தலைப்பில் பேச வந்த திரு சோ தர்மன் அவர்கள் சாகித்ய அகாடமி விருது வாங்கியவர். அவர்களுக்கும் மிக்க நன்றியை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவர் உள்ளதை உள்ளபடியே சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சிக்குரியது. இந்த மாதிரி எழுத்தாளுமைகள் பார்ப்பது ரொம்ப அருமையாக உள்ளது. அடுத்து இன்னைக்கு இந்த கதையை சொன்ன பேராசிரியர் திருமதி ராதா அவர்களுக்கும் மிக்க நன்றியை சொல்லிக் கொள்கிறது. இந்த 2 ஆளுமைகளுக்கும், கீராவுக்கும் சோ தர்மன் அவர்களுக்கும் மற்றும் இன்னைக்கு கதை சொன்ன திருமதி பேராசிரியர் ராதா அவர்களுக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக மிக்க நன்றியை, வாழ்த்துக்களை சொல்லி வணங்கி நிறைவு செய்து கொள்கிறோம். நாளை இதே நேரம் 8 மணிக்கு எல்லோரும் கூடி இந்த நாளும் ஒரு கதை என்ற தேரை
எல்லோரும் இழுத்து கொண்டு நிலைக்கு சென்று நிறுத்துவோம் என்று நிலைநிறுத்துவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். நாளை நேரம் இதே நேரம். வணக்கம். நன்றி, வணக்கம்.